सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरण। जय जय राम राम। हर हर नम पार्वती पतये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் பாலகாண்டத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜனகம் ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவதனுசை முறித்து விடுகிறார். ஜனக மகாராஜா, விஸ்வாமுத்திரர், சதானந்தர் போன்ற மகாத்மாக்கள்லாம் ராமனுக்கு சீதையை மணமுடிக்க தயாராகும் பொழுது, ஆனால் ராமன் என்ன சொல்கிறாருன்னா, தன் தந்தை தசரதருடைய அனுமதி இல்லாமல், தன் தந்தை கௌசல்யை தாயான கௌசல்யையும் தந்தையான தசரதருடைய அனுமதியின்றி திருமணம் செய்து கொள்வதில்லை என்று உறுதியாக இருக்கிறார். இது பாலகாண்டத்தில் இங்கே சொல்லலை வால்மீகி மகரிஷி. அத்ரிய மகரிஷி ஆசிரமத்துக்கு போகும்போது அங்கே சீதையானவள் அனுசூயா அம்மாவிடத்தில் சொல்கிறார். அந்த இடத்துல இந்த விஷயம் வருது. அதை இங்கே ஜாயின் பண்ணிடணும். நம்ம இங்கே அதை சேர்த்து சொல்ல வேண்டியது, அதனால் அதை சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் சீதையை மனம் முடிப்பதில்லை என்று கூறியதால் அங்கே என்னென்ன மந்திரி பிரதானிகர்கள்லாம் வந்து ஜனக மகாராஜா அனுப்புகிறார், தூதுவர்களாக அனுப்புகிறார் தசரத மன்னரிடத்தில். தசரத மன்னரிடத்தில் போய் விஷயத்தை சொன்ன உடனே அவர் கிளம்பி வரார். கிளம்பி வந்து இங்கே மிதிலைக்கு வரார். மிதிலாபுரிக்கு வந்து ஜனக மகாராஜாவும் ஏற்கனவே ஃப்ரெண்டு தான், சம்பந்தி முறையாவது முன்னாடியே அவங்க 2 பேர் சம்பந்திகள். அவங்க தசரதனும் ஜனக மகாராஜாவும் சம்பந்திகள் தான். அதனால் உறவு முறைகளையும் பார்த்தா நல்ல அந்யோன்யம், அதே சமயத்தில் நட்பு முறையிலையும் ரொம்ப அந்யோன்யம். அதனால் ரொம்ப அளவலாகிறார்கள். அப்புறம் விஸ்வாமுத்திரர் போய் சந்திக்கிறார், வசிஷ்டர் சந்திக்கிறார், ஜாபாலி அத்தியாவர், அவர்கள் சதானந்தர் எல்லாரும் ஒருத்தர் சேமம் விசாரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். ராம லக்ஷ்மணர்களும் பரத சத்ருகுணரில் பார்க்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு அன்றைக்கி இரவு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பேசலாம் கல்யாண விஷயத்தை அப்படின்னு ஜனக மகாராஜா அவர்களுக்கு விடுதிகளை ஏற்படுத்தி அங்கே தங்குகிறார்கள். சீதைக்கும் இந்த விஷயம் தெரியும் இல்லையா? அப்போ சீதையோட ஊர்மொழி வந்துடுறோம். அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இது வரைக்கும் நாம் கதையை முடிச்சிருக்கோம். மறுநாள் காலையில் ஜனகர் யாக கிரியைகளை முடித்து, இன்னும் 2-3 நாள் தான் யாகம் இருக்குது. அந்த யாகம் 12 நாள் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அங்கே வந்து தங்கிருந்தே இப்படி 12 நாளுக்கு ஒரு 10 நாள் கழிஞ்சு போயிடுச்சு. இன்னும் 2-3 நாள் தான் அந்த யாகம் இருக்குது. அந்த யாகம் பூர்த்தி ஆகும்போது அடிக்கடி அந்த யாகம் முடிச்சுட்டு அப்புறமா இவரில் வந்து கவனிக்கணுமே, வந்து விருந்தாளிகள் சம்பந்திகளாக வந்திருக்காங்களே வந்து கவனிக்கணுமே. அதனால் ஜனக மகாராஜா இப்போ ஏன்னா கல்யாண ஏற்பாடு, பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காரு இல்லையா? மறுநாள் காலையில் ஜனகர் யாக சாமக்கிரிகளை முடித்து சபா மண்டபத்தில் வந்தார். வந்து மகரிஷிகளுக்கு நடுவில் வீட்டிலிருந்து சதானந்தரை பார்த்து, சதானந்தர் தான் குலகுரு, புரோகிதர், குலகுரு எல்லாமே. தசரதற்கு வசிஷ்டர் போல ஜனக மகாராஜுக்கு சதானந்தரை பார்த்து, சுவாமி எனக்கு அதிதார்மிகனான ஒரு தம்பி உண்டு, அவன் பேர் குசத் பஜன் பேர், அவன் மகா தேஜஸ்ரீ, அதே சமயத்தில் நல்ல புகழ்பெற்றவன், கீர்த்திசாலி. ஆமாம், அப்படியேப்பட்ட புகழ் வாய்ந்த நல்ல தர்மாத்மா, நல்ல கீர்த்திசாலி குசத்வஜன் என்னுடைய தம்பி. அந்த ஜலத்தில்
ஜலம் இருக்குது, சுற்றி ஜலம் இருக்குது. அந்த ஜலத்திலேயே கோட்டை சுவர் போல் நாட்டப்பட்டிருக்கும் சூளங்களால் நிறைந்த இக்ஷுமதி நதியினால் சூழப்பட்டு புஷ்ப விமானம் போல சகல ஜனங்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் சாங்காச்சியம் என்கிற நகரத்தில் ராஜபாலனம் செய்து வருகிறான். ஜலத்திலே கோட்டை சுவர் போல நாட்டப்பட்டிருக்கிற சூளங்களால் நிறைந்த இக்ஷுமதி நதியால் சூழப்பட்டு புஷ்ப விமானம் போல சகல ஜனங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் சாங்கியாச்சியம் என்ற நகரம், அது எப்படி இருக்குமா, புஷ்ப விமானம் போல இருக்குமா. அப்படிப்பட்ட நகரத்தில் ராஜபாலனம் செய்து வருகிறாராம். இப்போ அவர் பேர் வந்து குசத்வஜன். இப்போ இந்த ஜனக மகாராஜனுடைய தம்பி பேர் வந்து குசத்வஜன். ஜனக வம்சத்தில் பிறந்தாங்க, அதனால் ஜனகர்னு சொல்கிறோம். ஆனால் இவருடைய உண்மையான பேர் என்ன, சீரத்வஜன். குசத்வஜன் வந்து தம்பி. இந்த ஜனக மகாராஜா சீதையுடைய அப்பா பேர் வந்து சீரத்வஜன்னு பேர், அவன் தம்பி பேர் வந்து குசத்வஜன்னு பேர். புரிஞ்சுக்கணும். சீரத்வஜன் இவர் பேர், இந்த ஜனக மகாராஜா பேர். அவரும் ஜனக வம்சத்தில் பிறந்தவங்க தான். சரி, அதனால் நம்ம பொதுவாக ஜனகர்னு சொல்கிறோம், சீதையுடைய அப்பாவை ஜனகர்னு சொல்கிறோம். சரி, அந்த சாங்கியாச்சியம் என்ற நகரத்தில் ராஜபாலனம் செய்து வருகிறான் குசத்வஜன் என்பவன். என்னுடைய யாகத்திற்கு வேண்டிய பதார்த்தங்களை அனுப்பி கொண்டு அதை காப்பாற்றுகிறான் என்று தங்களுக்கு தெரியுமே. அப்போ யாகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அனுப்பிட்டு இருக்கிறது யாருன்னா அவங்க தம்பி தான். ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது குசத்வஜன் தான். ஜனக மகாராஜுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறது. அதனால் உடனே அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்படிப்பட்ட என் புத்திரிகள் அவன் வந்து என்னுடைய பெண்களுக்கு சித்தப்பா முறையாவது, சீதைக்கு சித்தப்பா அவர். யார், அந்த குசத்வஜன்றவர். அவருக்கு 2 பெண்கள் இருக்காங்க, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி 2 பெண்கள் இருக்காங்க. அதை சொல்லலைங்க. ஆனால் என்னுடைய புத்திரிகள், அதாவது சீதையும் ஊர்மலையும் இவருடைய புத்திரிகள். என் புத்திரிகளுடைய விவாக மகோத்சவத்தை பார்த்து அவனும் சந்தோஷிக்க வேண்டியதல்லவா, அவனை சீக்கிரமாக அழைத்து வரும்படி உத்தரவு செய்ய வேண்டும் என்றார். நீங்கள் தான் உத்தரவு பண்ணணும் அப்படின்னு சதானந்தரத்தில் சொல்கிறார், தெரிவிச்சுக்கிறார் ஜனக மகாராஜா. உடனே சதானந்தர் நிபுணர்களான தூதர்களை வேகமாக செல்லும் குதிரைகள் மேலே அனுப்பினார். அதாவது இந்திரனுடைய கட்டளைக்கு உப இந்திரன் ஆகிய வாமனர் அழைத்து வருவது போல, அதான் இங்கே சொல்கிறார். மகேந்திரனுடைய ஆக்ஞையால் அவன் தம்பியான உப இந்திரனை அழைக்கப் போவது போல அவர்கள் குசத்வஜனுடைய நகரத்திற்கு போய் ஜனகருடைய கட்டளையை தெரிவித்தார்கள். அவரும் உடனே புறப்பட்டு மிதிலைக்கு வந்தார். வந்து மகா தார்மீகனான ஜனகரையும் சதானந்தரையும் நமஸ்கரித்து அவருடைய உத்தரவால் உத்தமமான சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார். பிறகு அந்த சகோதரர்கள் சுதாமாவென்ற ஒரு மந்திரி இருக்கார், அந்த மந்திரி அழிச்சார். யாருக்கு, ஜனக மகாராஜுக்கு சுதாமான்ற ஒரு மந்திரி இருக்கார், அந்த மந்திரியை அழிச்சாங்க. அழைத்து சத்துருக்களால் ஜெயிக்க முடியாதவரும் அளவற்ற தேஜஸ் உள்ளவருமான அயோத்தியாதிபதியினுடைய விடுதிக்கு போய், அவர்கள் தங்கியிருக்கிற அந்த விடுதிக்கு போய் அவரையும் அவருடைய குமாரர்களையும் மந்திரிகளையும் மகரிஷிகளையும் வசிஷ்டர் முதலான மகரிஷிகளையும் தகுந்த மரியாதையுடன் அழைத்து வர வேண்டும் என்றார்கள். உடனே சுதாமான்றவர் தசரதத்தில் இருக்கும் இடத்துக்கு போய் அவரை நமஸ்கரித்து கைகூப்பி, அயோத்தியாதிபதியே வீரசிரேஷ்டா, தங்களுடைய மகரிஷி விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்றவர்கள் அவன் புரோகிதர்கள் மந்திரி பந்து பரிவாரங்களுடன் தங்களை பார்க்க வேண்டும் என்று ஜனக மகாராஜா விரும்புகிறார் என்று சொன்னார். அப்படியே தசரதருடைய மகரிஷிகளும் மந்திரி பரிவாரங்களும் பந்துக்களும் எல்லாமே வந்திருக்காங்க. கௌசல்யா, சுமித்ரா, கைகை எல்லாமே வந்திருக்காங்க. இந்த சமயம்தான் பார்த்து இவன் கேகை தேசத்து ராஜன், அதாவது கைகைக்கு அண்ணன், அவன் யுதாஜித்து, அவன் என்ன பண்ணியிருக்கான், தங்கச்சி பார்க்கறதுக்கு அங்கே வந்திருக்கான். எங்கள் அயோத்திக்கு வந்திருக்கான். அங்கே அயோத்தியில் விஷயத்த சொன்னாங்க. எல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்கப்பா, ராம லக்ஷ்மணருக்கெல்லாம் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கு, அதனால் எல்லாம் தசரதர் எல்லாம் யாருமே இங்கே இல்லை. அங்கே இருக்கிற மந்திரி, அங்கே இருக்கக்கூடிய சில காவலாளிகள்லாம் அங்கே சொன்னாங்க, அயோத்தியில் இல்லை, அவங்க மிதிலை தேசத்துக்கு போயிருக்காங்க. ராமருக்கு சீதை கல்யாணமா, அங்கே சிவதனுசம் முறிச்சிருக்கார், அது வீர சுல்கமாக சீதையை கொடுக்க போகிறார் ஜனக மகாராஜா. அதனால் கல்யாண விஷயமா எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு அங்கே விஷயம் சொல்லியிருக்காங்க யுதாஜித்ன்றவருக்கு.
யுதாஜித் யாருன்னா கைகையினுடைய சகோதரன். உடனே அவர் கிளம்பி இங்கே வர்றார். இப்போ வந்துன்னு இருக்கார். இப்போது அவர் ரொம்ப தசரதருக்கு ரொம்ப பிரியமான மச்சான். யாருன்னா அந்த யுதாஜித்ன்றவர், கைகையினுடைய சகோதரன். சரி, இது அவர் இப்போ வந்துன்னு இருக்காரா? இப்போ என்ன வந்ததுன்னா, அவங்களாம் வந்த பிறகு தான் கல்யாணம் ஏற்பாடாக போகுது. அப்போ ஜனகருடைய சபா மண்டபத்திற்கு இப்போ இந்த சுதாமன்ற இந்த மந்திரியானவர் போய் நம்மள தசரத சக்கரவர்த்தி அவருடைய இப்போ பந்து பரிவாரங்கள் எல்லாரையும் அவங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சுன்னு வர்றார். அப்போ ஜனகருடைய சபா மண்டபத்திற்கு வந்து அவரால் தகுந்தபடி உபசரிக்கப்பட்டார்கள். எல்லா சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க. இப்போது நிறைய உறவினர்கள் அவங்களுக்கெல்லாம், ராஜாக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கும்போது, சம்பந்திங்க, மச்சான், மாமா எல்லாம் இருக்காங்க போது, அப்போது இவங்களாம் ராஜாக்கள் ஆச்சு. இவங்க மற்ற தேசத்துலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அங்கங்கே நியூஸ் உடனே அப்போலாம் வந்து ஃபோன் கிடையாது, ட்ரங்கால் கிடையாது, எதுவும் கிடையாது இல்லையா, லெட்டர்லாம் கிடையாது. உடனே என்ன பண்ணுவாங்க, தூதர்களை அனுப்பி வச்சு தான் யாரெல்லாம் சொல்லணுமோ அவங்களாம் சொல்லி வர வைப்பாங்க கல்யாணத்துக்கு, மகோத்சவத்துக்கு. அப்படி எல்லாமே வந்தாங்க. வந்தவொடனே எல்லாம் உபசரிக்கப்பட்டார்கள். அவங்களாம் நிறைய சொந்த பந்தங்கள் அதிகம் தசரதுக்கெலாம். கோசல தேசத்தையே மடக்கிட்டார். கோசல தேசம் யாருன்னா கௌசல்யனுடைய அப்பாவுடைய தேசம். அதில் எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் அயோத்தியா அதிபதியாக அவர் திகழ்கிறார். எல்லாமே உறவினர்கள் தான். கோசல தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா நகரத்தில் வாழக்கூடியவர் தசரத சக்கரவர்த்தி. அப்போ கோசல தேசம் வந்து அதான் ரெண்டாக பிரிவுபட்டு இருந்தது. அந்த கோசல தேசத்தின் அதிபதியாகிய அந்த பானுமான் பேரா பானுமானுடைய பெண்ணு தான் அந்த கௌசல்யா. அந்த கௌசல்யா கல்யாணம் பண்ணியிருந்தால அந்த ராஜ்யத்தையும் சேர்த்துக்கிட்டார். அதுதான் அதனால் கோசல தேசமும் தசரதனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தது. ஏன்னா அவருக்கும் பெண்ணு தான், அந்த பானுமான்றவருக்கும் பெண்ணு தான், பிள்ளை இல்லை போல இருக்குது. அதனால் பிள்ளை இல்லை, அதனால் வந்து கௌசல்யே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அதனால் பெண்ணையும் கொடுத்தார், அவருடைய ராஜ்யத்தையும் கொடுத்தார். அப்படி ஆண்டு கொண்டு வருகிறார் தசரதர் சக்கரவர்த்தி. உலகம் முழுவதுக்கும் சக்கரவர்த்தி அவர் தான். எல்லாரும் அங்கங்கே இருக்கிற ராஜாக்கள் தான் நிறைய பேர் அவருக்கு உறவினர்கள் தான். மற்றவர்களாம் நண்பர்களாக இருப்பாங்க. பார்த்தா தசரதருக்கு அப்படி தான் அந்யோன்யமாக ஒருத்தர் வந்து அப்படி அந்யோன்யமாக உறவு முறைகளால் அப்படி ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். நீ எனக்கு அடிமை, நான் சக்கரவர்த்தி அப்படின்லாம் ஆட்சி ஆளல. அவர் அன்புனால் ஆட்சி ஆண்டார், அன்பால் ஆட்சி ஆண்டார், ரிலேஷன்ஷிப்பால் உறவு முறைகளால் ஆட்சி ஆண்டார். அப்படி தான் தசரத சக்கரவர்த்தி ஆட்சி ஆண்டிருக்கிறார். பாருங்கள், எல்லாமே தசரதருக்கு ஒன்றுனா எல்லாமே ஓடியாந்துருவாங்க, எல்லாம் வந்துடுவாங்க, பிரேமையினால் வருவாங்க. அதான் சார், ராமாயணமே பார்த்தா பிரேம தர்மம் தான் இங்கே அதிகமாக, பிரேமை தர்மம் தான் அதிகமாக. அன்பினால் எல்லாம் கவரப்பட்டார்கள் தசரத இடத்துல. அவருடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறது ஒப்புக்கொண்டதுக்கான அன்பினால் தான் எல்லாமே, அதிகாரத்துக்காக கிடையாது. அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது காரணம் அன்பினால். அப்படி இருந்தாங்க. அப்போ எல்லாம் உறவினர்கள் தான். அப்படி இருக்கும்போது நிறைய உறவினர்கள் வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜனக மகாராஜுடைய சபா மண்டபத்திற்கு தசரதர் அவருடைய மனைவிகள் எல்லாமே உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்தபோது அப்போது ஜனக மகாராஜா பார்த்து சொல்கிறார். பிறகு அந்த காலத்துக்கு அந்த தேசத்துக்கு உசிதமான எந்த சமயத்தில் எப்படி பேசணும்னு அதெல்லாம் ராஜ தர்மம் இருக்குது இல்லையா, அந்த தர்மத்தின்படி பேசுகிறாரு ஜனக மகாராஜா. பேசும் திறமையுள்ள, அதே மாதிரி தசரதனும் ராஜ தர்மத்தை தெரிந்தவர். 2 பேருக்கும் பேசுகிறாங்க. தசரதர் ஜனகரை பார்த்து சொல்கிறார், எங்களுடைய இக்ஷ்வாகு வம்சத்திற்கு வசிஷ்ட பகவான் தான் பரம குரு என்றும் சகல காரியங்களிலும் முன்னிருந்து பேசுகிறவர் என்றும் உங்களுக்கு தெரியும் அல்லவா. அதனால் நான் பேசக்கூடாது, அது மரியாதையாக இருக்காது. எங்கள் குலகுருவாகிய வசிஷ்டர் பேசுவார், நீங்கள் கேளுங்க. அதனால் அப்படின்னு ஜனக மகாராஜாக்கள் சொல்லிக்கிறாரு. சொன்ன உடனே அதான் மரியாதை. அதனால் சகல காரியங்களும் முன்னிருந்து பேசுகிறவர் அவரால். அதனால் வந்து கல்யாண விஷயமா பேசணும்னா முன்னாடி யாருன்னா ஒருத்தர் வாய் திறந்து பேசணுமே. எல்லாம் சபை கூடி போச்சு, முன்னிருந்து பேசுனா தசரதர் உடனே வாய் திறந்து பேசுகிறார். இது மாதிரி எங்கள் குலகுரு வசிஷ்டர் சொல்லுவார் என்னென்னு. நானே என் குலப்பெருமையை நான் இதை சொல்லிக்கூடாது. எந்த காரியங்களையும் வந்து முன்னிருந்து நடத்துகிறவர் யாருன்னா வசிஷ்டர் தான், அவரே சொல்லுவார்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே விவாகம் செய்து கொள்ளும் ஸ்திரீ புருஷருடைய குலம் வந்து 10 தலைமுறை பரிசுத்தமாக இருக்கணும். அதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்திலலாம்.
அதுவும் ராஜா வீட்டு பெண்ணு ராஜா வீட்டு பிள்ளை கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா சாதாரணமாவா? ஜனங்க வந்து பின்னாடி ஏதாவது தூட்டுருமே, அவங்க சரியில்லை இது சரியில்லை ஏதாவது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமா? எப்போ ஒரு பொருளி வந்துனே இருக்கும் தேவையில்லாத. அதனால் வந்து 10 தலைமுறை இந்த அவங்க 2 பேர் பொருத்தமாக இருக்கா, 10 தலைமுறை அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் 10 தலைமுறை பரிசுத்தமாக இருக்கணும், பிள்ளை வீட்டுக்காரங்களும் 10 தலைமுறை பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது 10 தலைமுறை வரையில் சுத்தமாயும் அதே சமயத்தில் நல்ல புகழ் வாய்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியாயத்தினால இங்கே இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் முதலிய மகர்ஷிகளுடைய அனுமதி பெற்று வசிஷ்டர் வந்து என் வம்ச பரம்பரையை கிரமமாக எடுத்து சொல்வார் என்றார். அப்படி சொன்ன உடனே பிறகு வசிஷ்டர் வந்து ஜனகரையும் சதானந்தரையும் சபையில் உள்ள அனைவர்களையும் பார்த்து, அப்பா இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பெருமையை சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஸ்வரூபத்தை உடையவராகிய சாக்ஷாத் மகாவிஷ்ணு இடத்திலிருந்து பிரம்மதேவர் உண்டானார். ஆமாம், எங்கள் நாராயண வம்சம் இது. சொல்லப்போனால் இக்ஷ்வாகு வம்சமே நாராயண வம்சம்தான். நாராயணத்திலிருந்து வழியாக வருது இது. அதாவது நாராயணத்துலேருந்து வருதுன்னா குரு சிஷ்ய பரம்பரை சொல்லுவாங்க. இந்த பரம்பரையே அப்படிப்பட்டது, சூரிய வம்சத்து பரம்பரையே அப்படிப்பட்டது தான். நாராயண இடத்துலேருந்து தொடங்குறார் வசிஷ்டர். மகாவிஷ்ணு இடத்துலேருந்து பிரம்மதேவர் உண்டானார். அவர் வந்து அந்த பிரம்மதேவர் வந்து ஒவ்வொரு கல்பத்திலும் உண்டாவதால் பிரவாக ரூபமாய் நித்தியமானவர் இல்லையா? ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒரு பிரம்மதேவர் உண்டாகிறார், அவர் நித்தியமானவர். அவர் வந்து 2 பராத்த காலம் ஆயுசு உள்ளவர். யாரும் பிரம்மதேவருக்கு ஆயுசு. அந்த பிரம்மதேவரிடத்திலிருந்து முறையே மரிச்சி, கஷ்யபர், விவஸ்வான் என்கிற சூரியன், அப்புறமா வைவஸ்வத மனு, அப்புறமா அயோத்தியாதிபதிகளுக்கு மூலபுருஷனான இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுஷி. அதாவது எல்லாம் புரிஞ்சுக்கணும். பிரம்மதேவரிடத்திலிருந்து மரிச்சி உண்டானார். மரிச்சி இடத்திலிருந்து கஷ்யபர் உண்டானார். கஷ்யபரிடத்திலிருந்து விவஸ்வான் என்ற சூரியன் உண்டானான். சூரிய பகவானிடத்திலிருந்து வைவஸ்வத மனு உண்டானார். வைவஸ்வத மனு இடத்திலிருந்து தான் அயோத்தியாதிபதிகளுக்கு மூலபுருஷனாக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு உண்டானார். இக்ஷ்வாகு, குக்ஷி, விகுக்ஷி, அப்புறமா மகா தேஜஸ்வியும் பராக்கிரமசாலியுமான பாணன் உண்டானான். அந்த பாணனுடைய புள்ள அனரண்யன். அனரண்யனுடைய பிள்ளை வந்து பிருதுனுடைய புள்ள தான் திரிசங்கு. திரிசங்கனுடைய புள்ள தான் யுவனாசன் சொல்லக்கூடிய துந்துமாறன். அவனுடைய புள்ள தான் மாந்தாதா. அவனுடைய புள்ள தான் சுசந்தி. அவனுடைய புள்ள தான் துருவசந்தி. அவனுடைய புள்ள தான் பிரசேனஜித் என்ற சகோதரர்கள். அதாவது துருவசந்தி, பிரசேனஜித் என்ற சகோதரர்கள் உண்டானார்கள். துருவசந்தினுடைய புத்திரனான பரதன் உண்டானார். துருவசந்தனுக்கு இந்த பரதம் கிடையாது, ராமர் கூட பிறந்த பரதம் கிடையாது. துருவசந்தனுடைய புத்திரனான பரதன், அவருடைய பிள்ளை வந்து அசிதன் உண்டானார். அவருடைய காலத்தில் தான் ஹேஹேயர்கள், தாளஜங்கர்கள், சசிபிந்துக்கள் என்ற அரசர்கள் அவரை யுத்தத்தில் ஜெயித்து ராஜ்யத்திலிருந்து துரத்தினார்கள். அவர் தன் 2 மனைவிகளோடும் மந்திரிகளோடும், யார் அந்த துருவசந்தினுடைய புத்திரனான பரதனிலிருந்து அசிதன் உண்டானார். அவருடைய காலத்தில் தான், அந்த அசிதன்ற காலத்தில் தான் ஹேகையர்கள், தாளஜங்கர்கள், சசபிந்துக்கள் என்ற அரசர்கள்லாம் வந்து அந்த அசிதன் என்பவரை யுத்தத்தில் ஜெயித்து ராஜ்யத்திலிருந்து துரத்தினாங்களாம். அவர் என்ன பண்ண, தன் 2 மனைவிகளோட மந்திரிகளோட ஹிமயமலைக்கு போய் பிருகு மகரிஷி தபஸ் செய்யக்கூடிய புண்ணியஸ்தலத்தில் வசித்து வந்தார். அவருடைய பத்னிகளில் அதாவது
அந்த அசிதன் என்பவர் வந்து தன் இரு மனைவிகளோட மந்திரிகளோட இமயமலைக்கு போய் பிருகு மகரிஷி தபஸ் செய்யும் புண்ணியஸ்தலத்தில் போய் வசித்து வந்தார். அவருடைய பத்தினிகளில் ஒருத்தி மற்றொருத்தின் கர்ப்பத்தை நாசம் செய்ய நினைத்து அவளுக்கு விஷம் கலந்த அன்னத்தை கொடுத்தாள். பரதன் அசிதன் உண்டான அந்த அசிதனுடைய மனைவிகள் 2 பேர் அவருடைய காலத்தில் தான் ஹேகர்கள், தாளஜங்கர்கள், சசிபிந்துக்கள் அரசர்கள் அவர் யுத்தத்தில் ஜெயித்து ராஜ்யத்திலும் தொடர்ந்தார்கள். அவர் தன் இரு மனைவிகளோடும் மந்திரிகளோடும் இமயமலைக்கு போய் பிருகு மகரிஷி தபஸ் செய்யும் புண்ணியஸ்தலத்தில் வசித்தார். அவருக்கு வந்து 2 பத்தினிகள். அந்த 2 பத்தினிகளில் ஒருத்தி என்ன பண்ணால் மற்றொருடைய கர்ப்பத்தை நாசம் செய்ய நினைத்து அவளுக்கு விஷம் கலந்த அன்னத்தை கொடுத்தாலாம். அப்பயே பாருங்கள் சக்களத்தி தகராறு அப்படி இருந்தது. அதை தெரியாமல் அந்த காளிந்தி என்ற பாரியை அந்த விஷத்தை சாப்பிட்டு விட்டாள். அவள் தனக்கு உத்தமமான புத்திரன் பிறக்க வேண்டும் என்று அங்கே தபஸ் செய்து கொண்டிருந்த பிருகு வம்சத்தில் பிறந்த சியமன மகரிஷிக்கு பணிவிடை செய்து வந்தாள். தேவர்களைப் போல் தேஜஸ்வியான அந்த முனிசிரேஷ்டர் அவளிடத்தில் சந்தோஷமடைந்து, நீ தெரியாமல் பூஜித்த விஷத்தால் உன் கர்ப்பத்தில் உள்ள சிசுவுக்கு யாதொரு கெடுதியும் நேராது. மகாபாக்கியசாலியே, அது நிகரற்ற பல பராக்கிரமத்துடன் உன் வம்சத்தை விளங்க செய்யும் அப்படின்னு சியமன மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார். கவலைப்படாது என்று சொன்னார். அந்த பெண்ணானவள் சக்களத்தினால் விஷம் கொடுக்கப்பட்டு சாப்பிட்டதுனால அந்த குழந்தைக்கு வந்து செத்து போயிடுமான்னு பயந்து சியமன மகரிஷிக்கு போய் பணிவிடை பண்ணால் சியமன மகரிஷி ஆசீர்வாதம் பண்ணி அப்படின்னா சாகாது, நீ தெரியாமல் தானே சாப்பிட்டேன், பரவாயில்ல, அதனால் சாகா மாட்டேன், அந்த குழந்தை நல்ல பல பராக்கிரமசாலியாக பிறப்பான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார், கவலைப்படாது என்றார். சில காலத்திற்கு பிறகு அசிதன் வந்து அந்த 2 மனைவிகளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய அசிதன் வந்து இறந்துட்டான். அந்த துக்கத்தால் காளிந்தி வந்து மனம் கலங்கி இருக்கையில் மகா கீர்த்திமானான ஒரு புத்திரனை பெற்றாள். அந்த காளிந்தி என்பவள் 2 மனைவி, இன்னொரு மனைவி பேர் தெரியல, அந்த 2வது மனைவி காளிந்தி என்பவள். அந்த காளிந்திக்கு பிறந்தவர் தான் சகர மன்னன். ஒரு புத்திரனை பெற்றாள். கர்ப்பத்தில் அவனுக்கு விஷம் சம்பந்தம் இருந்தபடியால், கரன்னா விஷம், அந்த சகர அப்படின்னா விஷத்தோடு பிறந்தவர்னு அர்த்தம். அந்த சகரன் என்று பெயர் வந்தது. அவனுக்கு பிறகு தான் அவனுடைய பிள்ளை அசமஞ்சன்னு பேர். அந்த அசமஞ்சனுடைய பிள்ளை தான் அம்சுமான். அம்சுமானுடைய பிள்ளை தான் திலீபன். திலீபனுடைய பிள்ளை தான் பகீரதன். பகீரதனுடைய பிள்ளை தான் காகுஸ்தன். காகுஸ்தனுடைய பிள்ளை தான் ரகு பிரவருத்தன் என்பவர்கள் முறையே பிறந்தார்கள். இவன் ஒரு சமயத்தில் நீ நரமாம்சத்தை தின்னும் ராட்சசனாக கடவாய் என்று சபிக்கப்பட்டான். அதற்கு பதிலாக சபிக்க ஜலத்தை கையில் எடுத்த பொழுது அது உசிதமல்ல என்று அவனுடைய பத்தினி தடுத்தாள். யார்? வசிஷ்டருக்கே சாபம் கொடுக்க துணிச்சான். அந்த சூரியவம்சத்து ராஜா சாபம் கொடுக்க துணிஞ்ச உடனே நீ நரமாம்சத்தை தின்னும் ராட்சசனாக கடவாய் என்று சபிக்கப்பட்டான். அதற்கு பதிலாக சபிக்க ஜலத்தை கையில் எடுத்தான். யார்? அந்த ராஜா குருவாகிய வசிஷ்டருக்கு சாபம் கொடுத்து கையில் எடுத்தானா. அது வந்து அவங்க மனைவி வந்து குரு நம்மளை சபிக்கலாம், குருவை நாம் சபிக்கக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாலாம் அவங்க மனைவி. தடுத்ததுனால ஆகையால் அதை தன்னுடைய அந்த தண்ணீரை வந்து இப்போ ஜலபூர்வமாக தானே வந்து சாபம் கொடுப்பாங்க. இப்போ சமீக மகரிஷியுடைய புத்திரங்கள் வந்து சிருங்கின்ற மகரிஷியோட என்ன பண்ண கௌசிகி நதி எடுத்து தானே ஜலம் பூர்வமாக தானே பரிசுத்த மகாராஜ் சாபம் கொடுத்தார். அதுமாதிரி ஜலபூர்வமாக எடுத்து சாபம் கொடுக்க போன உடனே குருவை சபிக்கக்கூடாது, குரு சபிக்கலாம், குரு வந்து ராட்சனா போக கடவாய் அப்படின்னு அந்த சூரியவம்ச ராஜாவை சபிச்சிட்டாரு. யார்? அந்த ரகுன்ற ராஜா. ரகுவா பிரவருத்தன், 2 பேர் பிறந்தாங்க. அந்த பிரவருத்தன் என்பவர்களே தெரியல பிறந்தார்கள். காகுஸ்தன் என்பவர் சொல்ல, அந்த காகுஸ்தன் தான். அந்த காகுஸ்தனை தான் என்ன பண்ண ஒரு சமயத்தில் நீ நரமாம்சம் தின்ன ஒரு ராட்சனாக ஆவாய் என்று அந்த காகுஸ்தன் ராஜா சபிச்சிட்டார். யார்? வசிஷ்ட மகரிஷி. உடனே வசிஷ்டர் சபிக்க தண்ணி ஜலம் எடுக்கும்பொழுது குருவை சபிக்கூடாது நான் மனைவி தடுத்ததுனால அந்த தண்ணீரை என்ன பண்ண தன் பாதத்திலே விட்டுட்டார். கால்களே விட்டவுடன் அவை நிறம் மாறின. அந்த காலானது நிறம் மாறிச்சு. ஆகையால் அவனுக்கு கல்மாஷ பாதன் என்று பேர் உண்டாயிற்று. கல்மாஷ பாதன் பேர் உண்டாயிடுச்சு.
அப்போ அவனுக்கு பிறகு தான் சங்கனன், சுதர்சனன், அக்னிவர்ணன், சீக்கிரகன், மரு, பிரசு, ஸ்ருகன், அம்பரீஷன், நகுஷன், யயாதி, நாபகன், அப்படியே அந்த வம்ச பரம்பரை அப்படியே வருது. நாபகன், அஜன் முறையே பிறந்து அரசாண்டார்கள். அப்படியே கடைசியில் அஜன் என்றவருடைய பிள்ளை தான் இந்த தசரத சக்கரவர்த்தி. இதோ இருக்கக்கூடிய தசரதர், இவருடைய புத்திரர்களே ராமலக்ஷ்மணர்கள் என்று இந்த சூரிய வம்சத்துடைய ராஜாக்களுடைய பேர்களை விடாமல் சொல்கிறார். ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு லாபம், இந்த ராஜாக்கள் சாதாரண ராஜாக்கள் இல்லை, மகா தபஸ்விகள், ராஜரிஷிகள், மகா தர்மாத்மாக்கள். இவருடைய பேர்களை கேட்டாவே நம்ம பவித்திரமாடிடும். அதனால தான் விடாமல் இந்த பேர்களை வால்மீகி சொல்கிறதுக்கு காரணமே. அப்படியே அந்த வம்ச பரம்பரையை சொன்னார்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. கடைசியில் அஜனுடைய பிள்ளை தசரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, சிம்பிளாக. ஆனால் விடாமல் அந்த பேர்களை ஏன் சொல்லணும்னா, அந்த பேர்களை கேட்டாலே நம்ம பவித்திரமடையும், அந்த மகான்களுடைய தபஸ் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த புண்ணியாத்மாக்களுடைய பேர்லாம் விடாமல் சொல்கிறதுக்கு காரணம், நமக்கு அந்த புனிதத்தன்மை கிடைக்கும், நமக்கு அந்த தர்மத்தில் புத்தி ஏற்படும். அதனால தான் இதெல்லாம் விடாமல் சொல்கிறது. அதனால தான் மூலப்பாராயணம் பண்ணணும். மூலப்பாராயணம் பண்ணும்போது இந்த பேர்களெலாம் நம்ம விடாமல் படிச்சிடும். கதையாக சொல்லும்போது, இப்போ நவாகத்தில் கதையாக சொல்லும்போது இந்த பேர்லாம் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இந்த பேர்களை சொல்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, பிரமாணம் கிடையாது. ஏன்னா அது 2 மணி நேரத்தில் கதை முடிக்கணும்னா, 9 நாளில் கதை முடிக்கணும். நவாகத்தில் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம விஸ்தாரமாக எலாபரேட்டாக பார்க்க முடியாது. அதனால் இந்த பேரெல்லாம் விட்டுட்டு கதைக்கு வந்துடுவாங்க டைரெக்டாக உபன்யாசம் பண்ணுறவங்க. ஆனால் இப்போ நம்ம விரிவாக பார்க்குறதுனால இந்த கதையை பூரா பார்க்குறதா இந்த பேர்கள்லாம் விடாமல் நாம் பார்த்துட்டு வரோம். அப்போ அதெல்லாம் ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த பேர்களை கேட்குறதே நம்ம பவித்திரம் அடைவோம். நமக்கு என்ன தெரியும், ஆனால் அது உள்ளே போய் வேலை செய்யும். நம்ம சிரவணம் பண்ணாவே காது வழியாக அந்த பேர்களை கேட்டாலே அது மந்திரங்கள் போல். அந்த மகானுடைய பேர்களை கேட்டாலே, இந்த பிருகு, சியவனர், வசிஷ்டர், வசுவாமுதர், இவங்க பேர்களை கேட்டாலே நம்ம பவித்திரம் அடைவோமா. இதெல்லாம் நான் சொல்ல, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை கேட்டுன்னு வா, அப்படியே சிரவணம் பண்ணு, வேறு ஒன்றும் தெரியவானா அவனுக்கு. அப்போ அந்த கதைகள், இந்த கல்மாஷபாதனுடைய கதையை பார்த்தோம். அதே சமயத்தில் அந்த ககுஸ்தன், அந்த கல்மாஷபாதனா ஆனந்தனுடைய கதையை பார்த்தோம். குருவுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது, குரு நம்மளை சபிக்கலாம், குரு நம்ம சாபம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற தர்மத்தை இந்த வம்ச பரம்பரையில் சொல்லும்போதே இந்த தர்மத்தையும் சொல்கிறாரு பாருங்க. அப்படின் போது குரு நம்மளை தூஷிக்கலாம், குரு நம்மளை திட்டலாம், குரு நம்மளை தண்டிக்கலாம். ஆனால் குருவை குருவிடத்தில் துவேஷம் பாராட்டக்கூடாது. அதனால் அந்த தண்ணீர் ஜலபூர்வமாக சாபம் கொடுக்க எடுத்து அந்த ஜலத்தை தன் காலிலே விட்டுட்டார். தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, குருநாதருக்கு வரக்கூடாதுன்னு. அதனால தான் பாதம் அப்படியே கருகி போச்சு. அதனால் கல்மாஷ பாதம்னு பேர் வந்துச்சு அவருக்கு. சரி, அப்படியே அந்த வம்சத்தில் வந்தவர் தான் அஜன் என்பவர். அஜனுடைய பிள்ளை தான் தசரதுடைய பிள்ளை தான் ராமலக்ஷ்மணர்கள், பரத சத்ருக்னர்கள். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் சொன்னாங்க இது மாதிரி பரிசுத்தமான குலத்தில் பிறந்தவர்னு. அப்போது சூரிய வம்சத்தில் தோன்றின ராஜாக்கள்லாம் புகழத்தக்கவர்கள், மகா கீர்த்திசாலிகள். 3 லோகங்களிலும் அவங்களுடைய புகழ் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தான் ராஜாக்களாக வாழ்ந்திருக்காங்க. எப்படியாப்பட்ட ராஜ்யம் பாருங்கள். பகவான், அதனால தான் தேவரில் நேரில் பார்த்தாங்க, பகவானை நேரில் பார்த்தாங்க, சிவனை நேரில் பார்ப்பாங்க, பிரம்மதேவர் நேரில் பார்ப்பாங்க. இவங்களாம் பகிரதன்லாம் பிரம்மதேவரை நேரில் பார்த்து பேசிட்டு வருவார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் பிறந்த குலம் இது சகர குலம், இந்த இக்ஷ்வாகு குலம். அதுக்கு பிறகு இப்போது சீதையினுடைய வம்சம், அந்த நிமி வம்ச பரம்பரையை பற்றி சொல்ல போகிறாங்க. இப்போது அவளும் பரிசுத்தமானவள் தானே. அதாவது பிரம்மதேவரத்திலிருந்து தோன்றினவர்களும் எல்லாம் இப்படி கிளக்கலையாக பிரிஞ்சிட்டாங்க. அப்புறமா அந்த வம்சமானது பிரிஞ்சு போச்சு. நிமி வம்ச பரவே அந்த அந்த பிரம்மதேவரால் படைக்கப்பட்டது தான் இந்த நிமி வம்சம். எல்லாமே பிரம்மதேவரால் படைக்கப்பட்டது தானே மனுகுலமே. அப்போ அதில் பிரிஞ்சவங்க இந்த நிமி வம்ச பரம்பரை, இப்போ இக்ஷ்வாகு வம்ச பரம்பரை அப்படின்னு. இக்ஷ்வாகு வம்ச பரம்பரையை பற்றி சொல்லியாச்சு. இப்போ நிமி வம்ச பரம்பரையை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம். அதை கேட்டு ஜனகர் கைகூப்பி, மகரிஷி, நல்ல குலத்தில் பிறந்தவன் விவாக காலத்தில் தன் வம்ச பரம்பரையை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி என் குலக்கிரமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்கிறார். முன்காலத்தில் தர்மானுஷ்டானத்தாலும் பலத்தாலும் நல்ல நடத்தையாலும் லோகங்களில் பிரசித்தி பெற்ற நிமி என்ற ஒரு அரசன் இருந்தார். அவருடைய புத்திரனுக்கு மிதி என்று பெயர். மிதி என்றும் அதே சமயம் ஜனகர் என்றும் பெயர் உண்டு அவருக்கு. மிதி என்று பெயர், அதே சமயம் ஜனகர்னு அவருக்கு பேர் ஏற்பட்டது. இந்த மிதிலா நகரத்தை அந்த மிதி என்ற
அதான் நிமி என்ற ஒரு அரசன் இருந்தார். அவருடைய புத்திரன் தான் மிதி. நிமியினுடைய புள்ள மிதி. மிதியினுடைய பேரால் தான் இங்கே மிதிலா நகரம் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அந்த அவர் ஜனகர் என்றும் சொல்லுவாங்களாம் அந்த மிதி என்பவர். அந்த ஜனக வம்சத்தில் தோன்றினதால் இந்த சீரத்வஜ் என்ற இந்த சீதையுடைய அப்பாவையும் ஜனகர் என்று சொல்கிறோம். அதுதான் அதனால் மிதி என்றும் ஜனகர் என்றும் பெயருண்டு. இந்த மிதிலா நகரத்தை ஏற்படுத்தினவர் அவரே. அந்த மிதியினுடைய பெயரால் இந்த மிதிலா நகரம்னு பேர் ஏற்பட்டது. அவருடைய வம்சத்தில் முறையே உதாவசு, நந்திவர்த்தனன், சுகேது, தர்மாத்மாவான தேவராதர், பிருகத்ரதர், மகாவீரர், சுத்ருதி, திருஷ்டகேது, அப்படியே அந்த வம்ச பரம்பரையே அப்படியே வருது. இவருடைய புள்ள அவருடைய புள்ள அவருடைய உதாவசுடைய புள்ள நந்திவர்த்தன் புள்ள சுகேதருடைய புள்ள தர்மாத்மான தேவராதருடைய புள்ள பிரகத்ரதருடைய புள்ள மகாவீரருடைய புள்ள சுத்ருடைய புள்ள திருஷ்டகேது, அப்படியே அந்த வம்ச பரம்பரையே அப்படியே லைனாக சொல்லுவார். திருஷ்டகேது, அப்புறமா அவருடைய புள்ள ஹரியஸ்வர், அவருடைய புள்ள மரு, அவருடைய பிள்ளை பிரதீந்தகர், அப்போ கீர்த்திரதர், அப்படியே அவருடைய பிள்ளை தேவமிடர், அப்படியே அவருடைய பிள்ளை விபுதர், அவருடைய பிள்ளை மஹித்ரதர் அப்படின்னு அப்படியே லைனாக சொல்கிறார். மஹித்ரதர், அப்படியே கீர்த்திரதர், மகோரோமா, சுவர்ணரோமா, ஹரஸ்வரோமா என்றவர்கள் பிறந்தார்கள். இவருக்கு சீரத்வஜன் என்ற நானும் குஷத்வஜன் என்ற என் தம்பியும் புத்திரலாய் பிறந்தோம். யாருக்கு? ஹரஸ்வரோமா என்பவர்கள் பிறந்தார்கள். அந்த இவருக்கு சீரத்வஜன் என்றும் நானும் குஷத்வஜன் என்ற என் தம்பியும் புத்திரர்களாய் பிறந்தார்கள். நாங்கள் 2 பேர் பிறந்தோம் இந்த ஸ்வர்ணரோமா என்பவருக்கு என்று சொல்கிறார்கள். இல்லை, ஸ்வர்ணரோமா ஹரஸ்வரோமா என்றவர்கள் பிறந்தார்கள். அந்த ஸ்வர்ணரோமாவுடைய புத்திரர்கள் தான் இந்த சீரத்வஜன், குஷத்வஜன் என்பவர்கள். அதான் இந்த குஷத்வஜன் என்ற என் தம்பியும் புத்திரர்களாக பிறந்தோம். அவர் எனக்கு ராஜாபிஷேகம் செய்வித்து தபோவனத்திற்கு போனார். எங்கள் அப்பா மிகவும் வயசு சென்ற எங்கள் பிதா உத்தம கதி அடைந்த பிறகு நான் குஷத்வஜனை வெகு அருமையாய் போஷித்து தர்மம் தவறாமல் அரசாண்டேன். சாங்காட்சிய நகரத்துக்கு அரசனான சுதன்வா, உம்மிடத்தில் இருக்கும் சிவதனுசையும் நிகரற்ற ரூபவதியுமான சீதையையும் எனக்கு அனுப்பு என்று தூதர்களால் தெரிவித்தான். இதுக்கு முன்னாடி குஷத்வஜ் என்ற ராஜா அந்த சாங்காசி என்ற தேசத்தை ஆளல. அதுக்கு முன்னாடி இருந்த ராஜா யாருன்னா சுதன்வன்ற ராஜா தான் இருந்தான், ஆட்சி ஆண்டு கொண்டு இருந்தான். அப்போ அவன் என்ன பண்ணான்னா சீரத்வஜன் ஆகிய இந்த ஜனக மகாராஜா இடத்துல போய் உத்தரவிட்டிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, உம்மிடத்தில் இருக்கக்கூடிய சிவதனுசை எங்களை அனுப்பிச்சிட்டேன், அதே சொல்ல நிகரற்ற ரூபவதியாக இருக்கிற ரொம்ப அழகியாக இருக்கக்கூடிய சீதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று தூதர்களால் தெரிவித்தானான். தான் அதற்கு ஒப்புக்கொள்ளாததுனால அவன் மிதிலையை முற்றுகையிட்டான். அவன் அந்தளவுக்கு பராக்கிரமசாலி அந்த சுதன்வான்ற ராஜா. அவனை யுத்தத்தில் கொன்று அவனை வதம் செய்து அவனுடைய ராஜ்யத்தை என் தம்பிக்கு கொடுத்தேன். அந்த சாங்காசி என்ற நகரத்தை என் தம்பிக்கு கொடுத்து அந்த ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன் இந்த குஷத்வஜன் என்பவனை என்று. இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது பாருங்கள் அப்படின்னு. தேவகன்யைப் போல அழகுள்ளவளும் என்னால் வெகு பிரீதியுடன் வளர்க்கப்பட்டவளும் ராமனுடைய வீரியத்தால் ஜெயிக்கப்பட்டவளுமான சீதையை ராமனுக்கும் எனக்கு பிறந்த ஊர்மிளையை லக்ஷ்மணனுக்கும் விவாகம் செய்து கொடுக்கிறேன். இப்படி 3 தடவை உறுதியாக சொல்லுகிறேன் அப்படின்னு சத்தியம் பிரதிஜ்ஞை பண்ணுறார். இதில் சந்தேகம் கிடையாது. அப்புறமா தசரதர் பார்த்து சொல்கிறார், மகாராஜா தங்களுடைய குமாரர்களுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை முடிக்கும் சமாவர்த்தனத்தையும் விவாகத்திற்கு பூர்வாங்கமான நாந்தி சாத்தம் முதலிய வைதிக கிரியைகளையும் செய்யலாம் நீங்கள் என்று சொன்னார். இன்று சந்திரன் மகர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதற்கு 3வது தினத்தில் உத்தர பங்குனி நட்சத்திரத்தில் தங்களுடைய புத்திரர்களுடைய சேமத்திற்காக கோதானம், பூதானம், திலதானம், ஹிரண்யதானம் தங்கத்தை தானம் பண்ணுறது, திலதானம்னா எள்ளு போன்றவர்களாம் தானம் பண்ணுறது, பூதானம்னா பூமி தானம் பண்ணுறது, கோதானம் பசுக்களை தானம் பண்ணுறது. சரிதுன்னா கோதானம், பூதானம், திலதானம், ஹிரண்யதானம் முதலியவைகளை செய்யலாம். என் புத்திரிகளுக்கு பரம மங்களம் உண்டாவதற்கு வேண்டிய வைதிகரிகளை நானும் செய்கிறேன் என்று ஜனக மகாராஜா தசரத்தில் சொல்லியிருக்கார். அதுபோல் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை தனியாக கூப்பிட்டு 2 பேரும் ஆலோசனை பண்ணுறாங்க. வசிஷ்டருடன் ஆலோசித்து 2 பிள்ளை கல்யாணம் பண்ணால் எப்படி, ராமலட்சுமணன் மட்டும், பரத சத்ருகனுக்கு கல்யாணம் பண்ணிடலாமே,
ஒரே மேடையில் 4 பேருக்கு வச்சு ஒன்றா கல்யாணம் பண்ணிடலாமே அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார் வசிஷ்டத்தில். எப்படி குசத்வஜனுக்கு 2 பெண்கள் இருக்காங்க இல்லையா, மாண்டவி ஸ்ருதகீர்த்தி, அவங்க 2 பேரும் இந்த 2 பேர் பரதசத்துக்கும் கல்யாணம் பண்ணிடலாமே. ஆஹா, நல்ல அருமையான விஷயமாகி போச்சு, சபாஷ். அவருடைய அண்ணன் தம்பி 2 பேருமே சம்மதிகளா ஆகட்டுமே, சீரத்வஜன் குசத்வஜன் 2 பேருமே அப்படின்னு விஸ்வாமித்திரர் இந்த ஆலோசனை சொன்னார் வசிஷ்டரத்தில். வசிஷ்டரும் ஆமோதிச்சிட்டார். அப்போது ஆலோசித்து வரவங்க சொன்ன ஜனகரை பார்த்து, ஜனக மகாராஜா பார்த்து வசிஷ்டர் சொல்கிறார், ராஜசிரேஷ்டா, இக்ஷ்வாகு நிமி என்றவர்களை மூலபுருஷர்களாக உடைய வம்சத்தின் மகிமையை நினைக்க முடியுமா? நினைக்கவே முடியாது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற வம்சம் உன்னுடைய வம்சம். ரொம்ப சந்தோஷம். நீ உன்னுடைய குலத்தினுடைய பெருமையை சொன்னது ரொம்ப சந்தோஷம். அளவற்றது, நிகரற்றது. அதே மேலும் ராமனுக்கு சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும் நடக்கும் விவாகம் 2 வம்சங்களுக்கும் தகுந்தது தான். ஆனால் ரூபம், ஐஸ்வர்யம் முதலிய எல்லா விஷயங்களிலும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தகுந்தவர்கள். ஆனால் இதை பற்றி உம்மிடத்தில் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தர்மாத்மாவான குசத்வஜருக்கு 2 பெண்கள் இருப்பதாக கேள்விப்படுகிறேனே அப்படின்னு வசிஷ்டர் டக்குன்னு வார்த்தையை போட்டார் காதில். ஜனவரஜா, ஆமாம் சுவாமி சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். லாவண்யத்தில் நிகரற்ற அந்த கன்னிகைகளை அவர்களும் 2 ரொம்ப அழகிலாக இருப்பாங்களாமே, ராஜலட்சணங்கள் பொருந்தியவர்களாக. அந்த மாண்டவி ஸ்ருதகீர்த்தி ரூபலாவண்யத்தில் நிகரற்றவர்களாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கன்னிகைகளை தசரத புத்திரனான பரதனுக்கும் சத்ருகனுக்கும் விவாகம் செய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார் வசிஷ்டர். அதுதான் தசரதனுடைய 4 புத்திரர்களும் இந்திரன், யமன், வருணன், குபேரன் என்ற லோகபாலர்களை போன்றவர்கள் மகா பராக்கிரமசாலிகள். பராக்கிரமத்தில் தேவர்களுக்கு சமமானவர்கள். ரூபத்தாலும் யவனத்தாலும் எல்லோருடைய மனசையும் கவர்கிறவர்கள். இந்த 2 வம்சங்களும் தோஷமற்றவை. நீயும் குலம்புடைய பெருமையை சொன்ன அந்த ராஜாக்கள்லாம் பவித்திரமானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த 10 தலைமுறை மேலே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சூரிய வம்சத்து ராஜாக்கள் 10 தலைமுறை மேலே சொல்லியிருக்கோம். அப்போ பவித்திரமான 2 பொருத்தமான 2 குலமும் பவித்திரமானது, 2 பொருத்தமானது. அதனால் 4 பேருக்கும் 4 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமே, பொருத்தமாக இருக்குமே அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். ஆகையால் பரத சத்ருகனுக்கு துஷத்தினுடைய பெண்களை பாரியர்களாக கொடுத்து அந்த சம்மதத்தையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றார். இப்படி வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ஜனக மகாராஜத்தில் சொன்ன உடனே ஜனகர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டார். கைகூப்பி, முனிசிரேஷ்டர்களே, என் குலம் இக்ஷ்வாகு வம்சத்திற்கு சமம் என்று இந்த சம்மதத்தை செய்யும்படி ரிஷிசிரேஷ்டர்கள், இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நாங்கள் சமமாயிட்டோமா, எங்களிடத்தில் சம்மதம் பண்ணியிருக்கீங்களே, பெரிய ஆச்சரியம் இதுன்னு சந்தோஷப்பட்டார் ஜனக மகாராஜா. இந்த சம்பந்தத்தையும் செய்ய ரிஷிஷன் தாங்கள் உத்தரவு செய்ததால் என் குலம் தன்யமாயிற்று. தங்கள் ஆக்தியபடி நான் நடக்க சித்தமாக இருக்கிறேன். குஷத்வஜனுடைய புத்திரிகளை பரத சத்ருகளுக்கு மனம் செய்விப்பதில் எனக்கு பரம சந்தோஷம். சரி, உங்கள் தம்பிகள் என் தம்பி என் பேச்சை தட்டமாட்டான், குஷத்வஜன். அதனால் எனக்கு சம்மதம் தான், என் தம்பிக்கு சம்மதம் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். 4 ராஜகுமாரர்களும் 4 ராஜபுத்திரிகளை ஒரே தினத்தில் மாணிக்கிரகணம் செய்யட்டும். பிரஜோத்பத்தி ஸ்தானத்திற்கு அதிதேவதையான பகன் உத்தர பல்குனி நட்சத்திரத்துக்கும் தேவதை. அதாவது பிரஜோத்பத்தி ஸ்தானத்திற்கு அதிதேவதையான பகன் உத்தர பல்குனி நட்சத்திரத்துக்கும் தேவதை. ஆகையால் அந்த தினத்தில் விவாகத்தை நடத்துவது ஸ்லாக்கியம் என்று ஜோதிஷ வித்வான்கள்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்குள்ளே ஜோஷெல்லாம் பார்த்துட்டார், ஜாதகம்லாம் பொருத்தெல்லாம் பார்த்துட்டார், எல்லாம் பண்ணி அதை கணிச்சிட்டார். அவர்களும் சரியான இது தான், அப்படியே செய்யலாம், ஸ்லாக்கியம் என்று ஜோதிஷ வித்வான்கள்லாம் சொல்லுகிறார்கள் என்று மதுரமாய் தெரிவித்தார் ஜனக மகாராஜா. பிறகு எழுந்து வணக்கத்துடன் கைகூப்பி, மகரிஷிகளே, சிரேஷ்டமான தர்மம் எனக்கு கிடைக்கும்படி செய்தீர்கள். நானும் குசத்வஜனும் தசரதனும் உங்களுடைய சிஷ்யர்கள். பாருங்கள், எப்போ சேர்த்துக்கிட்டார் பாருங்கள், தன் சம்பந்தி ஆகிய தசரதனையும் கூட சேர்த்துக்கிட்டார். இப்போ 2 பேர் வேறு இல்லை. ஆமாம், அன்வன்யமாயிட்டாங்க, பொண்ணை கொடுத்து சம்மந்திகள் ஆகிட்டாங்க தசரதர். அதனால் தசரதர் தன் குடும்பத்தில் ஒருத்தராக சேர்த்துக்குன்னு சொல்கிறாரு. யார்? வசிஷ்டர் இடத்துல சொல்கிறார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நானும் ஜனக மகாராஜா சொல்கிறார், நானும் தசரதர்லாம் உங்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டாங்க பாருங்கள், எப்படி பேசுகிறா பாருங்கள். அப்படி சேர்த்து பேசணும், அப்படி ஒரு உறவு கொண்டாடுறாங்க. அதனால் மகரிஷிகளே, சிரேஷ்டமான தர்மம் எனக்கு கிடைக்கும்படி செய்தீர்கள், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதனால் தர்மம் வளரும். எனக்கு இப்படிப்பட்ட புண்ணிய குலத்தில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நானும் குசத்வஜனும் தசரதரும் உங்களுடைய சிஷ்யர்கள். எங்களுக்குரிய 3 சிம்மாசனங்களும் தங்களுடையவை. குருமார்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் சிஷ்யர்களுக்கு. அதனால் தங்களுடைய சிம்மாசனம் தெரிஞ்சுங்க. தசரதருக்கு இந்த மிதலை எவ்வளவு சுவாதீனமோ அதே அளவுக்கு அயோத்தியும் எனக்கு சுவாதீனம். இதில் வேறுபாடு கிடையாது. எல்லா உரிமையும் உண்டு தசரதருக்கு. இது அவருடைய தேசம். இது அதே மாதிரி எனக்கும் அயோத்தின்றது என்னுடைய தேசம் போல். அதனால் எங்களுக்குள்ள இந்த பிணைப்பை நீங்கள் உண்டாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வசிஷ்டரையும் கொண்டாடுகிறார் ஜனக மகாராஜா. ஆகையால் தாங்களே இவ்விடத்தில் பிரபுக்கள். யார்? குருமார்கள் தான். வசிஷ்ட விஸ்வாமித்திரர், நீங்கள் தான் பிரபுக்கள். இந்த சிம்மாசனங்களை அங்கீகரித்து மேல் நடக்க வேண்டிய காரியங்களை ஆக்ஞாபிக்கலாம், உத்தரவிடலாம் என்றார் ஜனக மகாராஜா. தசரதரும் சந்தோஷம் அடைந்து, ஜனகரே, நீரும் உன்னுடைய தம்பியும் நிகரற்ற குணசாலிகள். அநேக மகரிஷிகளையும் அரசர்களையும் நன்றாக பூஜித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சகக்ஷேமங்களும் உண்டாகட்டும். அவரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு. வர 4 பெண்களுக்கு கொடுக்க போகிறாரு தன் புத்திரர்களுக்கு அப்படின்னு ரொம்ப அவருக்கும் சந்தோஷம். கன்னிகாதானம் பெறப்போகிறார் தசரதர். ரொம்ப சந்தோஷம். அதான் சமக்ஷேமம் உண்டாகட்டும். விவாகத்திற்கு பூர்வாங்கமான கோதானம், நாந்தி சிராத்தம் முதலிய வைதிக கிரியைகளை செய்ய அரண்மனைக்கு போய் வருகிறேன் என்று அந்த 2 முனிசிரேஷ்டர்களையும் விஸ்வாமித்திர வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு தன் விடுதிக்கு சென்றார் தசரத சக்கரவர்த்தி. அங்கே அவர் விதிப்படி நாந்தி சிராத்தம் செய்து மறுநாள் காலையில் தன் குமாரர்களுக்கு விரத சமாவர்த்தனத்தை செய்து முடித்தார். ஏராளமாக பால் கொடுக்கக்கூடிய பசுக்களை, அப்படி காராம் பசுக்களை, கன்றுகளோடு தங்க கட்டுகளுடைய கொம்புகளுடன், அந்த கொம்பில் குப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த தங்க குப்பிகள்லாம் சொருகப்பட்ட அப்படிப்பட்ட பசுக்களை கொம்புகளுடன், பால் கறக்க வெண்கல பாத்திரங்களுடனும் ஒவ்வொரு பிராமணர்களுக்கு லட்ச பசுக்களை தானம் பண்ணாராம். யார்? தசரத சக்கரவர்த்தி. தசரதர் தாராளமாக தானம் பண்ணுவார். கொஞ்சம் கூட அவ்வளோ கொடுதான் கிடையாது, கணக்கு இல்லாமல் தானம் பண்ணுவார். அவ்வளோ அந்தளவுக்கு சக்கரவர்த்தி, அந்தளவுக்கு செல்வம் அதிகமாக எவ்வளோ தானம் பண்ணுறாரு. இறைக்க கேள்வி சுரக்குன்ற மாதிரி எவ்வளோ தானம் பண்ணுறாங்களோ அவ்வளோ பெருகும், செல்வம் பெருகும். அதனால் பசுக்களை தாராளமாக தானம் பண்ணுவார் தசரதர் தானம் பண்ணுறாருன்னா அவ்வளோதான், அது எல்லையே கிடையாது. அதான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தானம் பண்ணுவார். தன் கையில் இருக்கிற கடகத்தை கூட தானம் பண்ணிடுறாரு இல்லையா, அந்த அஸ்வமேத யாகத்தில் பார்த்தோமே பாலகாண்டது ஆரம்பத்தில் ராமர் போகிறதுக்கு முன்னாடி. அது மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா அவருக்கு எல்லையே கிடையாது. அப்போ கொடுத்துனே இருப்பார் அவர் பாட்டுக்கு, அப்படி கொடுப்பார். அப்படி லட்சமாக குத்துனே இருக்காராம் அவர். அளவற்ற பசுக்களை தானம் பண்ணுறாராம். கன்றோடு சேர்ந்து காராம் பசுவை அந்த தங்கத்தினால் குப்பிகள் அலங்கரிக்கப்பட்டு வெண்கல பாத்திரம், அந்த பால் கறக்கக்கூடிய சொம்பு வெண்கல பாத்திரத்தோடு தானம் பண்ணியிருக்காரு. அப்படி லட்சமாக, அது 1-2 இல்லை, லட்சமாக தானம் பண்ணியிருக்காராம், தானம் செய்தார். அதே சமயத்தில் அளவற்ற திரவியங்கள்லாம், தங்க காசுகள், பொன்முடிப்புகள்லாம் நிறைய அளவற்ற திரவியங்களை வாரி கொடுத்தாராம். இப்படி தன் குமாரனுடைய சேமத்தை உத்தேசித்து தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா, தானம் பண்ணுறவங்க, தானம் வாங்குறவங்க சந்தோஷம் மனசு குளிர்ந்தா என் பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு பலிக்கணும் இல்லையா. அதனால் அப்படி தானம் பண்ணுவாங்க. தானம் பண்ணுறது நோக்கமே என்னென்னா அவங்க மனசு குளிரணும். மனசு குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நம்ம குலம் சேமமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பிராமணர்களுக்கு அப்படி வேதம் படிக்கிற அந்த வாக்கால் ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம குலம் சேமடையும் தான் பிராமணர்களுக்கு அப்படி தானம் பண்ணுறது காரணம். அப்படி அளவற்ற திரவியங்களை கொடுத்தார். இப்படி தன் குமாரனின் சேமத்தை உத்தேசித்து வைதிக லௌகிகளை கிரியைகளை குறைவர செய்து பரம சந்தோஷம் ஏழைப்பட்டவங்களும் தான் தானம் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே அவங்க மனசு குளிர்ந்தால் தன் பிள்ளைகள் சேமமாக இருப்பாங்க, அதுக்காக அப்படிலாம் பண்ணுறது. வைதிக லௌகிக கிரியைகளை குறைவர செய்து பரம சந்தோஷம் அடைந்து லோகபாலர்களால் சூழப்பட்ட பிரம்மதேவரை போல தன் குமாரனுக்கு நடுவில் விளங்கினாராம். 4 லோகபாலர்கள் 4 திக்கில் இருக்காங்க இல்லையா, அதுபோல் ராமலட்சுமண பரத சத்ருகனர்களாம். அந்த 4 லோகபாலர்கள் யாருக்கு பிரம்மதேவ சபையில் கூடியிருக்கிற மாதிரி தசரதர் பிரம்மதேவர் மாதிரி இருக்காராம். அப்படி ஒன்று சேர்ந்து பிரகாசித்தாராம் தசரத சக்கரவர்த்தி. எந்த தினத்தில் தசரதர் தன் புத்திரர்களுக்கு விரத சமாவர்த்தனம் செய்தாரோ அன்று தான், இப்போ தான் சொன்னேன் இல்லையா, யுதாஜித்ன்ற அந்த கேகை தசரத்து கைகையினுடைய சகோதரன் இளவரசன் வரான். அங்கேருந்து அயோத்தியிலேருந்து பார்த்துட்டு வரான். அவங்கெல்லாம் யாரும் இல்லை, அங்கே காலியாக இருக்குது, அயோத்தியே காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேள்விப்பட்டு இந்த மிதிலா தேசத்துக்கு வரான்.
ரொம்ப வேகமாக வரான். கல்யாணம் முடிஞ்ச கூட போய் கல்யாணத்தை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தன் மருமகனுடைய கல்யாணத்தை பார்க்கணும், பரத சகோதரர் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வரான். அவன் ராமலட்சுமணன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு வரான். எந்த தினத்தில் தசரதர் தன் புத்திரர்களுக்கு சமாவர்த்தனம் செய்தாரோ அந்த கேகை ராஜபுத்திரனும் பரதனுக்கு மாமனுமான யுதாஜித்து மிதிலைக்கு வந்து தாய்மாமன். யார் அந்த யுதாஜித்து வந்து பரதனுக்கு தாய்மாமன், கைகையினுடைய சகோதரன். மாமன் யுதாஜித்து மிதிலைக்கு வந்து தசரதரை கண்டு க்ஷேமம் விசாரித்தார். வந்துட்டான், வந்து க்ஷேமம் விசாரிக்கிறான் தசரதரை. மகாராஜா, தானும் இன்னும் யாருடைய க்ஷேமத்தை கோருகிறீர்களோ அவர்களும் சௌக்கியம் என்று சேனாதிபதி தசரதர் வந்து க்ஷேம விசாரிக்கிறார். நல்லபடியாக வந்து சேர்ந்தியான்ட்டு யுதாஜித்தை க்ஷேம விசாரிக்கிறார். அப்போ யுதாஜித்து வந்து தசரதரை பார்த்து சொல்கிறார், மகாராஜா, தானும் இன்னும் யாருடைய க்ஷேமத்தை கோருகிறீர்களோ அவர்களும் சௌக்கியம் என்று கேகயாதிபதி வெகு பிரீதியுடன் தெரிவிக்கிறார். என் மருமகளை பார்க்க விரும்பி அயோத்திக்கு வந்தேன். நீங்கள் எல்லோரும் விவாக காரியமாய் மிதிலைக்கு போனதாய் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் என்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கேகயாதிபதினு சொல்லும்போது யுதாஜித்து சொல்ல, இங்கே எங்கள் அப்பா, உங்கள் அப்பாலாம் க்ஷேமமா, அம்மாலாம் க்ஷேமமா, நீ எப்படி க்ஷேமமா அப்படின்ட்டு தசரதர் விசாரிக்கிறார்ல. அதனால் கேகயாதிபதியும் எல்லாரும் க்ஷேமம், அவர் வந்து உங்களுடைய க்ஷேமத்தை விசாரிக்க தான் என்னை அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு யதார்த்தமாக வந்திருக்காரு. யதார்த்தமாக வரும்போது அந்த யுதாஜத்துக்கு இந்த கல்யாண கோலத்தை சீதா ராம கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் கிடச்சிக்குது அந்த யுதாஜத்துக்கு. யதார்த்தமாக வந்து இவங்களை போய் பார்த்துட்டு ரொம்ப நாளாச்சே, நம்ம மாமாவை பார்த்து தசரதரை அதை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் அப்படி வந்திருக்காரு. வந்து பார்த்தா இங்கே கல்யாண விஷயமாக நடக்குது இங்கே. அப்போது கேகை தேசத்து அரசன் உங்களுடைய குசலம் விசாரிக்கிறார், நீங்கள் க்ஷேமானு விசாரிக்கிற, அதே மாதிரி நாங்களும் க்ஷேமமாக இருக்கிறோம் அப்படின்னு விஷயத்த சொல்கிறார். என் மருமகனை பார்க்க தான் விரும்பி தான் அயோத்திக்கு வந்தேன். பரதனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் விவாகரியமாக மிதிலைக்கு போனதாக கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் என்று சொன்னார். தனக்கு ரொம்ப பிரியமான தன் மைத்துனனை கண்டு, மச்சான் தசரதருக்கு மச்சான் யுதாஜித்து ரொம்ப பிரியமுள்ள மச்சானான், ரொம்ப பிடிக்குமா அவனை பார்த்தான். அதனை கண்டு தசரதர் வந்து சந்தோஷத்து தகுந்தபடி உபசரித்தாரான். மறுநாள் காலையில் இந்த விஷயங்கள்லாம் இந்த குளம் பரம்பரையெல்லாம் சொல்கிறது, அப்போ குசத்வஜம் தீர்மானிக்கிறது, இந்த குசத்வஜனுடைய பெண்களை மாண்டவி சொல்கிறது, இது பரதம் கல்யாணம் பண்ணி கொடுக்குது, இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிப்போச்சு. அன்றைக்கி ஒரு நாள் ஆகிப்போச்சு. வசிஷ்டர் விஸ்வாமித்திரலாம் கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிப்போச்சு. இந்த சமயமாக பார்த்து யுதாஜித்து வந்தான், அவனுக்கு குசல பிரச்சனை விசாரிக்கிறதுலாம் எல்லாம் ஒரு நாள் ஆகிப்போச்சு. அதனால் அன்றைக்கி முடிஞ்சது எப்படியோ. அப்புறமா சில சடங்குகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெண்ணு ஒரு சடங்குகள், அப்போ தான தர்மங்கள்லாம் பண்ணார் இல்லையா தசரத சக்கரவர்த்தி. நிறைய பசுக்களை தானம் பண்ணியிருக்காரு, செல்வங்கள்லாம் தானம் பண்ணார், தானியங்கள்லாம் தானம் பண்ணியிருக்காரு இல்லையா, தனத்தெல்லாம் தானம் பண்ணியிருக்காரு இல்லையா. இதெல்லாம் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகிப்போச்சு அன்றைக்கி ஃபுல்லாக. அது பிறகு வந்து மறுநாள் காலையில் அவர் நித்திய கர்மங்கள்லாம் முடித்து கொண்டு பந்து பரிவார மந்திரிவர்களுடன் மகரிஷிகளை முன்னிட்டு கொண்டு யாகசாலைக்கு சமீபத்தில் உள்ள விவாக மண்டபத்திற்கு போனார் தசரத சக்கரவர்த்தி. அவருடைய குமாரர்கள் விவாகத்திற்கு பூர்வாங்கமான வைதிக லௌகிக காரியங்களை முடித்து, நிறைய சடங்குகள்லாம் இருக்குது, இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய சடங்குகள்லாம் விடாமல் செய்கிறாங்க பாருங்கள், அப்படி கடைபிடிக்கிறாங்க. அந்த வைதிக லௌகிக காரியங்களை முடித்து வஸ்திராபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு நல்லா மாப்பிள்ளையாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. ராமலக்ஷ்மணர்கள் தான் அலங்காரம் பண்ணுவாங்க. அங்கே கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே நல்லா அலங்காரம் பண்ணி தானே வருவாங்க கல்யாணத்துக்கு. அப்படி நல்லா பட்டு வஸ்திரங்களை எடுத்துன்னு வருவாங்க, நல்லா பட்டு பீதாமெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. இவங்கெல்லாம் யார், ஆண்கள்லாம் நல்லா ஜம்முன்னு வருவாங்கள்ல கல்யாணத்துக்கு. அப்படி நல்லா தங்களை நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அலங்கரிக்கப்பட்டு வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளை முன்னிட்டு கொண்டு, வசிஷ்டர் தான் எல்லாம் முன்னிருந்து நடத்துறது, தசரதருடைய சமீபத்தில் உட்கார்ந்தார்கள். பிறகு வசிஷ்டர் ஜனகரிடத்தில் வந்து, வசிஷ்டர் வந்து ஜனக மகாராஜர்கள் வந்து கேட்குறாரு, ராஜசிரேஷ்டா, அயோத்தியாதிபதி தன் புத்திரர்களுக்கு சகல விவாக பூர்வங்களெல்லாம் முடித்து கன்னியாதானம் செய்யும் உமது சௌகரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார். எப்படி சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ வினயம் பாருங்கள். தசரத சக்கரவர்த்தி காத்து நிற்கிறார், உங்களுக்காக காத்து நிற்காரு. நீங்கள் உத்தரவு கொடுத்தா உள்ளே வருவார் அவர். யார் வீட்டுக்கு யார் வர்றதுக்கு உத்தரவு கேட்கணும்? அவர் சிற்றரசர், இது
ஜனக மகாராஜா சிற்றரசர், இவர் சக்கரவர்த்தி தசரதர். ஆனால் ஜனக மகாராஜுடைய உத்தரவை எதிர்பார்க்குறாராம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கர்ம சடங்குகள்லாம் செய்து முடிச்சிட்டாரு, கல்யாணத்துக்கு ரெடியாகிறாங்க. அவங்க எல்லாம் வரலான்னு நீ உத்தரவு கொடுத்தா எல்லாம் வரத்துக்கு தயாராக இருக்கான்னு வசிஷ்டர் போய் யாருகளும் ஜனக மகாராஜாவுக்கு போய் சொல்கிறார் இதெல்லாம். அப்போ ஜனகன் சொல்கிறார், கன்னியாதானம் செய்யும் உமது சௌகரியத்தை எதிர்பார்த்து, நீ தானம் கொடுக்குறவர், நீங்கள் தானம் வாங்கக்கூடியவர் தசரத சக்கரவர்த்தி, அதனால் உங்களுடைய சௌகரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் எப்போ கூப்பிட்றீங்களோ நாங்கள் இப்போ வரதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்டர் போய். அதனால் கொடுக்கிறவரும் பெற்றுக்கொள்ளுகிறவரும் எவ்விதத்திலும் உத்தமமானவர்களாகையால் சகல க்ஷேமங்களும் உண்டாகும். கொடுக்குறவங்களும் பாக்கியசாலிகள், பெற்றுக்கொள்ளுவங்களும் பாக்கியசாலிகள். அது 2 பேருக்கும் சகல க்ஷேமம் உண்டாகும். இந்த ஸ்லாக்கியமான விவாகத்தை செய்து உனது வார்த்தையை நிறைவேற்றும், நீங்கள் சொன்னபடி உங்கள் வார்த்தையை நிறைவேற்றுங்க, உங்கள் கன்னிகளை கொடுக்குறோன்னு சொன்னீங்களே அதை நிறைவேற்றும் என்று சொன்னார் வசிஷ்டர். சொன்ன உடனே உத்தம தர்மங்களை அறிந்தவரும் இதை கேட்டாரோ இல்லையோ ஜனக மகாராஜுக்கு அப்படியே துடிச்சு போயிட்டார். சக்கரவர்த்தி எனக்காக காத்துன்னு இருக்கிறது தான் கூடாது. அப்போ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உத்தம தர்மங்களை அறிந்தவரும் வெகு கம்பீர சுபாவம் உள்ளவரும் ஆன ஜனகர் அதை கேட்டு, என் அரண்மனை வாசலில் தங்களை தடுக்கும் காவலர்கள் யார் உங்களை தடுத்தாங்க? நீங்கள் சுதந்திரமாக வரலாமே, நீங்கள் போய் நான் உத்தரவு கொடுத்தா தான் வரணும்னு யார் சொன்னது? உங்களை எந்த காவலர் தடுத்த சொல்லுமா? அவனை வேலையை விட்டு நீக்கிறேன். எந்த காவலாளிகள் தடுத்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யார் இங்கே வருவதற்கு யாருடைய உத்தரவை கேட்க வேண்டும்? உங்களுடைய வீட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் யாருங்க உத்தரவு கேட்குறீங்க? இது உங்கள் வீடுங்க. இது தசரதர் எப்படி அயோத்தியை சுவாதீனமோ அது மாதிரி இந்த மிதிலா தேசமும் சுவாதீனம், அவர் இஷ்டப்படி வரலாம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல வர சொல்லுங்கள் அவரை. தங்களுடைய கிரகத்தில் வீட்டில் இஷ்டப்படி சஞ்சரிக்க தடை என்ன? அயோத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாதீனமோ அவ்வளவு இந்த மிதிலையும் சுவாதீனம் இல்லையா? விவாக சம்பந்தமான சகல மங்கள காரியங்களையும் என் புத்திரிகளுக்கு செய்து முடித்தேன். நானும் முடிச்சிட்டேன். என் பெண்களுக்கு செய்ய வேண்டிய விவாக காரியம், இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ரெடியாக இருக்கு ஆகலாம். ஆனால் கல்யாணம் தாராளமாக நடத்தலாம். கொழுந்து விட்டெறியும் அக்னி ஜுவாலைகளைப் போல அவர்கள் சகல வஸ்திராபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மங்கள வேஷத்துடன் அக்னிவேதிக்கு சமீபத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள். பெண்கள் அங்கே காத்துருக்காங்க, அக்னிவேதிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார்கள். நானும் சித்தமாக இருக்கிறேன், ரெடியாக இருக்கிறேன். உங்களுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நீங்கள் எப்போ வரீங்க தான் நான் எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்கிறார் வசிஷ்டர் இடத்துல. அப்போ அரண்மனையினுடைய வாசலில் ஏன் அதனால் அரண்மனை வாசலில் ஏன் தங்கணும்? முதல்ல வர சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்லி உள்ளே வர சொல்கிறார். தசரதர் ராமலட்சுமணெல்லாம் உள்ளே வர சொல்கிறார். அரண்மனை வாசல் ஏன் தங்க வேண்டும்? காலதாமதம் இல்லாமல் விவாகத்தை நடத்த வேண்டும் என்றார். தசரதர் புத்திர மித்ர பந்து மந்திரி புரோகித மகரிஷி பரிவாரங்களுடன் விவாக மண்டபத்தில் பிரவேசித்தார்கள். ஜனகர் அவர்களுக்கு தகுந்தபடி மரியாதை செய்து ஆசனம் கொடுத்து, வசிஷ்ட மகரிஷியே, சகல லோகங்களுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராம விவாகத்தை, சகல லோகங்களுக்கும் 14 உலகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த சீதா விவாகமானது. அது ஜனக மகாராஜாவுக்கு தெரியும். சகல லோகங்களுக்கும் பரமானந்தத்தை கொடுக்கும் ராமனுடைய விவாக மகோத்சவத்தை தர்மஸ்வரூபியான தாங்களும் மற்ற ரிஷிகளும் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார். சதானந்தர் எல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. வசிஷ்டர் நான் சொல்றார், அப்படியே ஆகட்டும் என்றார். விஸ்வாமித்திரரையும் சதானந்தரையும் மற்ற மகரிஷிகளையும் முன்னிட்டு கொண்டு விவாக மண்டபத்தின் நடுவில் விதிப்படி வேதியை அமைத்து, அந்த அக்னி வேதி அமைப்பாங்க இல்லையா, அது பண்ணுறாங்க, அமைத்து அதை சந்தனம், புஷ்பம், தங்க பாலிகைகள், கிண்டிகள், சங்க பாத்திரங்கள், முளைத்த விதைகளுள்ள மடக்குகள், தூபத்தால் நிறைந்த பாத்திரங்கள், சுருக்கு, சுருவம், மஞ்சள் கலந்த அக்ஷதைகள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் இருக்குது. மஞ்சள் கலந்த அக்ஷதைகள்லாம் அதில் எல்லாம் நெல், பொறி, அரிக்கிய ஜலமும் நிறைந்த பாத்திரங்கள் முதலியவைகளால் அந்த யாக மண்டபத்தை, அதாவது அந்த கல்யாண மண்டபத்தை அலங்கரித்தார்களாம். யார்? வசிஷ்டர். விஸ்வாமித்திர சதானந்தரை வைத்துக்கொண்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். எல்லாமே தங்கப்பாளிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறார். சுக்கு, சுகம் எல்லாமே, புஷ்பங்கள்லாம் அங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறார். அந்த அக்னி குண்டத்தை, அந்த கல்யாண மண்டபத்தை அப்படி அலங்காரம் பண்ண உடனே
மஞ்சள்லாம் டக்குன்னு கேட்கும்போது மஞ்சள்லாம் இருக்கணும், அங்கங்கே ரெடியாக வச்சுங்க அந்த பாத்திரத்தில். அக்ஷதைகள்லாம் மஞ்சள் கலந்த அக்ஷதைகள்லாம் அப்படி வைக்கணும். எல்லாம் வந்து எல்லாருக்கையும் அக்ஷதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். புஷ்பங்கள்லாம் எல்லாருக்கையும் கொடுக்கணும், எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த புஷ்பங்கள்லாம் அப்படியே தட்டா அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அங்கே. அதே சமயத்தில் முளைத்த விதைகள் உள்ள அந்த மடக்குகள்லாம் அந்த பாத்திரங்கள்லாம் அப்படி அப்படியே பானையில் இருக்குது அங்கங்கே. இப்படிலாம் இருக்குது. தூபங்கள்லாம் நிறைந்த பாத்திரங்கள் இருக்குது, சுக்கு இருக்குது, சுருவம் இருக்குது, மஞ்சள் கலந்த அக்ஷதிகள், அப்புறமா அந்த நெல் பொரிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பானைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்குது. எல்லாமே பொரிகள்லாம் அக்ஷதம். அந்த பொரிகள்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, யாக குண்டத்தில் போட்டு ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணுறேன். அந்த அறுக்கை ஜலம்லாம் இருக்குது அங்கே பக்கத்து தனித்தனியாக எல்லாம் ரெடியாக இருக்கணும். கல்யாணம் பண்ணும்போது எல்லாம் தேவைப்படும் அந்த பாத்திரங்கள்லாம். அறுக்கை ஜலம்லாம் நிறைய இந்த பாத்திரங்கள் முதலியவைகளால் அலங்கரித்தார். எல்லாமே ரெடியாக வச்சிட்டார் வசிஷ்டர். பிறகு அதற்கு மேலே வந்து கோணல் இல்லாத தர்ப்பங்களை பரப்பி மந்திரங்களுடன் அக்னி பிரதிஷ்டை செய்து தம்பதிகளுடைய சேமத்திற்காக ஹோமத்தை ஆரம்பித்தார். சமயத்துக்கெல்லாம் போட்டு ஹோமத்தை ஆரம்பிக்கிறார். நல்லா பிரகாசிக்குது ஹோமகுண்டமானது. பிறகு ஜனக மகாராஜா சர்வ ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதையை அம்மா வாமா அப்படின்னு சொல்லி நல்லா மகாலட்சுமியே வரான்னா எப்படி இருக்கும்போது சர்வ ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அப்படிப்பட்ட தங்க ரேக்குக்கு அவளே தங்க மாதிரி பிரகாசிக்கக்கூடியவள். அவளே வந்து என்னன்னா ஸ்வர்ணமயமான தேகமுடையவள். அவளுக்கு அந்த தங்கத்துக்கு மேலே ஒரு தங்கத்தை அலங்காரம் பண்ணால் எப்படி பார்ப்பார். அவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு சீதை. சர்வாபரண பூஷிதையாக அங்கே வந்து சேர்கிறாள். அலங்கரிக்கப்பட்ட சீதையை அக்னிக்கு சமீபத்தில் ராமனுக்கு எதிரில் நிறுத்தினாராம். புள்ள மயங்கிடுவான்ட்டு. இவனா மயங்குவான். இது கிருஷ்ண அவதாரமா என்ன? இது ராம அவதாரம். அப்பா அம்மா முகத்தை பார்க்குற அவதாரம் இது. அதனால் அவ்வளோ லேஸில் நிமிந்து பார்த்துட மாட்டானான் பிள்ளை. யார்? ராமர். சீதை முன்னாடி நிறுத்தி இவ்வளோ அழகான பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினா கூட நிமிந்து பார்க்க மாட்டானே இந்த பிள்ளை. முகத்தை திருப்பிடுறானே. என்ன தான் மாப்பிள்ளை முறுக்கா இருந்தாலும் இப்படியா? அதான் சொல்கிறேன், நான் ரமா முகந்தம் நிரபேட்சம் ஈப்சிதன். அபேட்சை இல்லாத மாதிரி தான் இருப்பானா. அவ்வளோ உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது. சீதை கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் வெளியே காட்டிக்கூடாதான். அதான் மாப்பிள்ளை முறுக்கான். அதனால் அப்படி முகத்தை அப்படி திரும்பின்னு இருக்கான். அப்படியே சாதாரணமாக நிற்கிறான். பொண்ணை திரும்பி பார்க்கல. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்படியே இந்த சீதா விவாகம் இந்த கட்டத்தை வந்து அப்படியே அந்த சர்க்கத்தை அப்படியே ஃபுல்லாகவே பாராயணம் பண்ணிவிட்டோம். அப்புறமா நம்ம கதைக்கு வரலாம். சீதா விவாகம். யஸ்மின்ஸ்து திவசே ராஜா சக்ரே கோதானமுத்தமம் தஸ்மின்ஸ்து திவசே சூரோ யுதாஜித் சுகசம் உபேயுவான் புத்திரः கேகயராஜஸ்ய சாட்சாத் பரதமாதுலः துஷ்பா புஷ்பாச்ச குசலம் ராஜானமிதம் அப்ரவித் கேகயாதிபத் ராஜா ஸ்னேகாத் குशलम् अब्रवीत् येषां कुशलकामो असि देशां सम्प्रज्ञानामयं स्वश्रेयं मम राजेन्द्र दृष्टुकाम महीपतिः तदत्वमुपयातो अहम् अयोध्यां रघुनन्दन श्रुत्वा अहम् अयोध्यायां विवाहार्थं तवात्मजं मिथिलाम् उपयादांस्तु त्वया सह महीपते त्वरयाप्य उपयादो अहम द्रष्टुकामः स्वसु सुतम् अधराज दशरथः प्रिया अतिथिम उपस्थितम दृष्ट्वा परमसत्कारः भोजनार्थम अभूजयत् ततस्ताम् उषितो रात्रिम सह पुत्रिर्महात्मभिः प्रभाते पुनरुत्थाय कृत्वा कर्माणि कर्मवित् ऋषिंस्ततः पुरस्कृत्य यज्ञवाडमुपागमत् युक्ते मुहूर्ते विजये सर्वाभरणभूषितः प्रातृभिः सहितो रामः कृतकौतुकमङ्गलः वसिष्ठं पुरतः कृत्वा महर्षिन् अपराणभिः विदुः समीपम् आश्रित्य दस्तो प्रातृभिरावृतः वसिष्ठो भगवानेत्य वैदेहमिदम् अब्रवीत् राजा दशरथो राजन् कृतकौतुकमङ्गलैः पुत्रनरवरश्रेष्ठ दादारम् अभिकाङ्क्षते तात्र वसिष्ठपुरतः कृत्वा महर्षिन् अपराणपि विदुः समीपम् आश्रित्य दस्तो भ्रातृभिरावृतः वसिष्ठ भगवानेत्य वैदेह्यमिदमब्रवीत् राजा दशरथो राजन् कृतकौतुकमङ्गलैः पुत्रनरवरश्रेष्ठ दादारम् अभिकाङ्क्षते तातृप्रति गृहीतृप्यां सर्वार्थः प्रभवन्तिः स्वधर्मं प्रतिपत्यस्व कृत्वा वैवाह्यम् उत्तमम् इत्युक्त्वा परमोदारो वसिष्ठेन महात्मना प्रत्युवाच महातेज
वाक्यं परमधर्मवित् कस्थितः प्रतिहारो मे कास्त्याज्ञा सम्प्रदीक्ष्यते स्वगृहे को विचारो अस्ति यथा राज्यमिदं तव कृतकौतुक सर्वस्व वेदि मूलमुपागतः मम कन्या मुनिश्रेष्ठ दीप्ता वक्ष्णिरिवाच्यशः सज्जो अहमत्वत्प्रतीक्षो अस्मि वेद्यामस्यां प्रतिष्ठितः अविघ्नं क्रियतां सर्वं किमर्थं हि विलम्प्यते तद्वाक्यं जनकेनोक्तं श्रुत्वा दशरथस्तदा प्रवेशयामास सुदान् सर्वान् ऋषिगणानपि ततो राजा विदेहानां वसिष्ठमिदमब्रवीत् कारयस्व ऋषे सर्वं ऋषिभिः सह धार्मिकः रामस्य लोकरामस्य क्रियां वैवाहिकीं प्रभो तदेत्युक्त्वा दुर्जनकं वसिष्ठ भगवान् ऋषिः विश्वामित्रं पुरस्कृत्य सदानन्दं च धार्मिकं प्रभामत्येत् विद्वत् वेदीं कृत्वा महादवः अलञ्चकारतां वेदीं गन्धपुष्पैः समन्ततः सुवर्णबालिकाभिश्च चित्रकुम्भश्च साङ्कुरैः अङ्कुराट्यैः सराभिश्च धूपपात्रैः सदूपकैः सङ्गपात्रैः शुभैः पात्र अर्घ्य अभिपूरितैः राजपूर्णश्च पात्रेभिः अक्षतैः अभिसंस्कृतैः दर्भैः समैः समास्तीर्य विधिवन् मन्त्रपूर्वकम् अग्निमादाय वेद्यन्तु विधिमन्त्रपुरस्कृतं जुहावाक्नो महादेज वसिष्ठ भगवान ऋषि तदसीतां समानीय सर्वाभरणभूषितां இது வரைக்கும் நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ சர்வாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சீதையானவள் அலங்கரிக்கப்பட்ட அந்த சீதையை அக்னிக்கு சமீபத்தில் ராமனுக்கு எதிரே நிறுத்தி கௌசல்யனுடைய ஆனந்தத்தை விருத்தி செய்யக்கூடிய ரகுவீரனை பார்த்து இவள் அப்போ என்ன பண்ணுறான், பொண்ணை திரும்பி பார்க்க மாட்டேன்றான் ராமன். அதனால் அவன் கையை பிடிச்சி வாடா, இப்படி வாடா, என் பெண்ணை கொடுக்க போகிறேன், நீ அப்படியே நின்று இருக்க அப்படின்னா. அவ்வளோ வெக்கம் ராமருக்கு. உடனே சீதையை பார்த்தா, சீதை அப்பா பக்கத்தில் தான் இருக்கா, ஜனக மகாராஜா பக்கத்தில் இருக்கா, ராமர் கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். உடனே ராமருடைய கையை பிடிச்சி இழுத்து அப்போ சீதை கையோடு சேர்த்து வைக்கிறார். பாணிக்கிரகணம்ன்றது அதுதான், அந்த கையை சேர்த்து வைக்கிறது தான் பாணிக்கிரகணம். அதான் திருமணம். அந்த பாணிக்கிரகணம் பண்ணுறது தான் திருமணம். கையை சேர்த்து வைக்கிறார். பிள்ளையுடைய கையை பிடிச்சி இழுத்து பொண்ணு கையில் சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியேப்பட்ட பிள்ளை இது. அப்பா அம்மா பொங்கத்தை பார்த்து வாழ்ந்த பிள்ளை இது. எடுத்தவொடனே ஒரு பெண்ணை நிமிந்து பார்த்துட மாட்டார். அப்படிப்பட்ட உத்தமன், புருஷோத்தமன், அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ பார்த்து சொல்கிறார், அந்த அக்னிக்கு முன்னாடி அக்னிம் ஆதாய வேத்யாம் து விதிமந்திர புரஸ்கிருதம் ஜுகாபாக்தம் மகாதேஜ வசிஷ்ட பகவான் ரிஷி ததசீதாம் சமானிய சர்வ ஆபரண பூஷிதாம். அவ்வளோ அலங்கார பூஷி எவ்வளோ வேணால் நீ அலங்காரம் பண்ணிக்க, நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு இருக்கிறான். அவ்வளோ அழகுடையவளாக, அவருடைய அழகு பார்த்தா மகாலட்சுமியாச்சு. அப்படி சொக்கி போய்டுவான்னு நினச்சின்னு தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு ஜனக மகாராஜா. திரும்பியே அப்படி இருக்கிறாராம், மாப்பிள்ளை முறுக்கோடு இருக்கார். சமக்ஷமக்னே சம்ஸ்தாபிய ராகவா அபிமுகே ததா அப்ரவித் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்த்தனம். கௌசல்யா, அதனால தான் அம்மாவுக்கு ரொம்ப பிரியம். இப்படிப்பட்ட புள்ள பெற்றுமே கௌசல்யக்கு ஆனந்தத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய அந்த ராமச்சந்திரமூர்த்தியை என்ன பண்ண, கையை பிடிச்சி சீருடைய கையோடு சேர்த்து இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதிச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா. அவள் கையை பிடிடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறார். இவள் பூமியிலிருந்து கிடைத்ததால் சீதை என்று பெயர் பெற்றவள் ஸ்திரீ புருஷ சம்பந்தமின்றி பரம சுத்தையாய் ஆச்சரியகரமாய் பிறந்தவள் இந்த சீதை. நான் வெகு பிரியத்துடன் இவளை என் பெண்ணாக வளர்த்து சகல தர்மங்களையும் உபதேசித்திருக்கிறேன். அதனால் நீ எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறீ அந்த தர்மத்தை இவளும் கடைப்பிடிப்பாள் இந்த சீதையானவள். நீ எந்த தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறாயோ அதை தானும் கூட விருந்து அனுஷ்டிப்பாள். சகதர்மச்சரினா உன்னுடைய தர்மத்தை நீ எந்த தர்மத்தை கடைப்பிடி அந்த தர்மத்தை அவளும் கூட சேர்ந்து கடைப்பிடிப்பாள் அப்படின்னு சொல்ல. சகதர்ம இயம் சீதா மமசுதா, பூமியிலிருந்து தோன்றினால் சீதைன்னு பேர். என்னுடைய பெண்ணானவ நான் வளர்த்து வருகிறேன். சகதர்ம சரிதவ, உன்னுடைய தர்மத்தை அவளும் பின்பற்றுவாள். பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணினா. அதனால் இவளை நான் உனக்கு பாரியையாக கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். உன்னுடைய கையால் இவருடைய கையை பற்றிக்கொள், பிடித்துக்கொள் என்று கையாக சேர்த்து வைக்கிறார். ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்த்து வைக்கிறார். சீதையை ராமனும் சேர்த்து வைக்கிறார். ஜனக மகாராஜா தன் பெண்ணை தாரகாரத்தை கொடுக்குறார், கன்னிகா தானம் பண்ணுறார். அதனால்
இவளை நான் உனக்கு பாரியையாக கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். உன் கையால் இவருடைய கைகளை பற்று, கையை பிடி. இவள் மகாபதிவிரதை, மகாபாக்கியசாலி. உன்னுடைய நிழலைப் போல உன்னை விட்டு பிரியாதவள் என்று மந்திரங்களால் பரிசுத்தமான ஜலத்தை அவருடைய கையில் வார்த்தாராம். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதிச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருஷ்ணிஷ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவா அணுகதா சதா. உன்னுடைய நிழல் உன்னை விட்டு பிரியும்னா செய்தியும் உன்னை விட்டு பிரிவா. ஆனால் உன்னுடைய நிழலைப் போல உன்னை பின்தொடர்ந்து வருவா. நீ கஷ்ட காலத்தில் இருந்தால் கூட காட்டுக்கு போனோன்னு சொன்னால் அப்பவும் உன் பின்தொடர்ந்து வருவான். ராஜ்யத்தில் இருந்தாலும் உன் பின்பற்றி வருவான். ஆனால் உன்னை விட்டு பிரியாத நிழல் போல இவன் பின்தொடர்ந்து வருவான். அப்படி உன்னை விட்டு பிரியாதவளாக, அப்படிப்பட்ட அந்யோன்யமான தம்பதிகளாக நீங்கள் வாழ்வீர்கள் அப்படின்னு. அப்போ பிரிஞ்சதெல்லாம் நான் ஒரு விடம்பனம். உண்மையிலேயே சூரியனுடைய கிரகணங்களை சூரியனத்திலிருந்து பிரிக்க முடியுமா? பாஸ்கரேன பிரபாயதா. அது மாதிரி இவள் ராமனும் சீதையும் பிரியாத தத்துவங்கள், அவங்க பிரியாதவர்கள், பிரியாத தம்பதிகள் அவர்கள். அப்படி ஜனக மகாராஜா அதான் சொல்கிறார். அப்படி நிழலை போல பின்தொடர்ந்து வரக்கூடியவள், அவள் பிரியாதவள், பதிவிரதையாக இருக்கக்கூடியவள், மகா பாக்கியசாலியாக இருக்கிறாள். உன் கையை பட்டதுனால பதிவிரதா மகாபாகா சாயேவா அணுகதா சதா. எப்பொழுதும் உன்னுடைய நிழலை போல பின்தொடர்ந்து வருவாள், எப்பொழுதும் சதா. சாயேவா அணுகதா சதா யுத்த பிராக்ஷிபத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இப்படி மந்திரபூர்வமாக ஜலத்தினால பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தார். அவருடைய கையில் பிரியாத மந்திரங்களால் பரிசுத்தமான ஜலத்தை அவருடைய கையில் வார்த்தார். யார்? ராமனுடைய கையில், ஜனக மகாராஜா, தசரதரில் ஜனக மகாராஜா ராமனுடைய கையில் வார்த்தார். அப்பொழுது தேவர்களும் மகரிஷிகளும் நல்லது நல்லது என்று கொண்டாடினார்கள். சீதையை ராமன் கையை பிடிச்சி சேர்த்து வச்சிட்டாரு. அப்போ தேவர்கள் ரிஷிகள்லாம் எல்லாம் நல்லது நல்லது, சாது சாது அப்படின்னு கொண்டாடுகிறார்களாம். தேவர்களும் மகரிஷிகள் நல்லது என்று கொண்டாடினார்கள். தேவலோகத்தில் துந்திப்பி வாத்தியங்கள்லாம் முழங்கிடுச்சான். அப்போ ஆகாசத்திலிருந்து பூமாரி பொழிந்தார்களாம் தேவர்கள்லாம், கந்தர்வெல்லாம், சித்தரெல்லாம் பாடினார்கள், கந்தர்வெல்லாம் பாடினார்கள், அப்சரர்கள்லாம் நாட்டியம் ஆடினார்கள். இந்த கோலாகலம் ஆகாசத்தில் நடக்கிறது. உடனே பார்த்தார். பிறகு ஜனக மகாராஜா என்ன பண்ணார்? லக்ஷ்மணா, என்னால் கொடுக்கப்படும் ஊர்மேலேயே காலதாமதம் இல்லாமல் பாணி கிரகணம் செய், அவளுடைய கையை பற்றிக்கொள் அப்படின்றார். அது பக்கத்து மண்டபத்தில் 4 பேருக்கு 4 மண்டபங்கள் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தில் அப்படியே அந்த 4 பேர் நிற்க வச்சு அப்படியே 4 பேர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரே மண்டபத்தில் 4 பேருக்கு விவாகம் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணிடுறாங்க. அப்போ லக்ஷ்மணன் ஊர்மேலை கையை பற்றி கொள்கிறார். உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் என்றார். பிறகு பரதனை பார்த்து, ரகுநந்தனா, மாண்டவியை பாணி கிரகம் செய், அவளுடைய கையை அப்படியே பற்றிக்கொள் அப்படின்றார். அதே ஒரு பரதன் மாண்டவியுடைய கையை பற்றி கொள்கிறார், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறார். பிறகு சத்ருகுணனை பார்த்து, பராக்கிரமசாலியே, சுதகீர்த்தியை பாணிக்கிரகணம் செய். பாணிக்கிரகணம்னா கையை பிடிச்சிக்கோ, அவருடைய கையை நீ பற்றிக்கொள் அப்படின்னு அப்படி கையோட கையை அவளை சேர்த்து வைக்கிறாங்க. பாணிக்கிரகணம் செய். நீங்கள் எல்லோரும் பிரம்மச்சரிய விரதத்தை பூர்ணமாய் அனுஷ்டித்தவர்கள், மதுரமான சுபாவம் உள்ளவர்கள், கிரகஸ்தாசிரமத்தை இனிமேல்ட்டு நீங்கள் பிரம்மச்சாரிகள் கிடையாது. கல்யாணம் ஆயிடுத்து உங்களுக்கு, நீங்கள் கிரகஸ்தாசிரமிகள். இனிமேல் கிரகஸ்தாசிரம தர்மத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்கிறார். 4 பேர் கல்யாணம் பண்ணி வச்சாசிப்போம். அதில் கையை பிடிச்சாலும் கல்யாணம் பண்ணுறது, அப்புறமா மாங்கல்ய தாரணம் பண்ணுறது, அதெல்லாம் அப்புறமா நடக்கக்கூடிய சடங்குகள்லாம் அப்புறமா 3 தடவை அக்னி பிரதட்சணம் பண்ணி நடக்கக்கூடிய சடங்குகள்லாம் அப்புறம் முறையாக நடத்துகிறாங்க. அதனால் உடனே அந்த 4 புத்திரர்களும் வசிஷ்டருடைய அனுமதியால் அந்த 4 ராஜபுத்திரிகளை பாணிக்கிரகணம் செய்தார்கள். பிறகு அவர்கள் அக்னியையும் ஜனகரையும் ரிஷிகளையும் பிரதட்சிணம் செய்து தங்களுடைய சூத்திரப்படி தனித்தனியாய் அக்னி பிரதிஷ்டை செய்து விவாக ஹோமத்தை நடத்தினார்கள். ஏதன் தத்வா சுதாம் சீதாம் மந்திரோதக புரஸ்கிருதாம் அப்ரவித் ஜனகோ ராஜா ஹர்ஷேன அபிபரிப்ளுதः லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே ஊர்மிலாம் உத்தியதாம் மயா பிரதிச்சபாணிம் கிருஷ்ணேஸ்வ மாபுத் காலஸ்ய பர்யய. அந்த முகூர்த்த காலம் தவறி போகாமல் சீக்கிரமாக கையை பிடிச்சிங்கன்னு லக்ஷ்மணன் சொல்கிறார். அதே மாதிரி பரதன் சொல்கிறார், சத்ருகுணன் சொல்கிறார். அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க, பாணிகிரகணம் பண்ணிக்கிறாங்க. தமேவ முக்தா ஜனகோ பரதம் சாப்பிய பாஷத பாணிம் கிருஷ்ண மாண்டவியா பாணினா ரகுநந்தன சத்ருகுணம் சாபி தர்மாத்மா அப்ரவித் ஜனகேஸ்வரः சுதகீர்த்தியா மகாபாஹோ பாணிம் கிருஷ்ணேஸ்வ பாணினா சர்வே பவந்த சௌம்யாश्च सर्वे சரிதவ்ரதாः பத்னிபிः சந்து காகுஸ்தா மாபுத் காலஸ்ய பர்யயः ஜனகஸ்ய வசஸ்ருத்வா பாணிபிர் அஸ்புஷன்
चत्वारस्ते सरस्वणां वसिष्ठस्य मदे स्थिताः अग्निं प्रदक्षिणं कृत्वा वेदिं राजानं ये वच ऋषिश्चैव महात्मानः सभार्या रघुसत्तमाः यदोक्तेन तदा चक्रुर्विवाहं विधिपूर्वकं कागुस्तश्च गृहीतेषु ललितेषु च बाणिषु पुष्पवृष्टिर्महत्यासीत् अन्तरिक्षात् सुभास्परा दिव्यदुन्दिव निर्घोषे गीतवादित्रनिस्मणैः नन्दृदच्चाप्सरः सङ्गाः गन्धर्वाश्च जहुक्कलं विवाह रघुमुख्याणां तदद्भुतम् अदृश्यत ईदृशे वर्तमाने तु दूर्यर्गुष्टनिनादिते त्रिरग्निं दे परिक्रम्य ऊहुर्भार्यर्महोजसः अधोपहार्यां जग्मुस्ते सभार्य रघुनन्दनः राजाप्य अनुययुः पश्यन् षष्ठिसङ्गः सभान्तवः बालकांडे सीता विवाहो नाम त्रिशब्दतम सर्गः श्री हरे नमः श्री हरे नमः जय जानकांत स्मरण जय जय राम राम. இப்படியாக கல்யாணம் நடக்கிறது. அப்படி நீங்கள் எல்லோரும் பிரம்மச்சரிய விரதத்தை தனகுமாராஜர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் பிரம்மச்சரிய விரதத்தை பூர்ணமாக அனுஷ்டித்தவர்கள், மதுரமான சுபாவம் உள்ளவர்கள், கிரகசாஸ்திர தர்மத்தை அனுஷ்டியுங்கள், காலதாமதம் வேண்டாம் என்றார். உடனே அந்த 4 ராஜபுத்திரர்களும் வசிஷ்டருடைய அனுமதியால் அந்த 4 ராஜபுத்திரிகளை பாணிகர்களும் செய்தார்கள். பிறகு அவர்கள் அக்னி 3 தடவை பிரதட்சிணம் பண்ணாங்க. அக்னியை ஜனகுமாராஜும் பிரதட்சிணம் பண்ணாங்க, ரிஷிகளையும் பிரதட்சிணம் பண்ணாங்க. அப்பா அம்மா எல்லோரும் பிரதட்சிணம் பண்ணணும், ஏன்னா அவங்களாம் உயர்ந்தவர்கள் அல்லவா. அதனால் பிறகு அவர்கள் அக்னியையும் ஜனகரையும் ரிஷிகளையும் பிரதட்சிணம் செய்து தங்களுடைய சூத்திரப்படி தனித்தனியாய் அக்னி பிரதிஷ்டை செய்து விவாக ஹோமத்தை நடத்தினார்கள். அந்த சமயத்தில் தேவதைகள் புஷ்பமாரி பொழிதார்கள். துந்திவி முதலிய வாத்தியங்களை முழங்கினார்கள். ஆகாசத்தில் தேவர்கள்லாம் துந்திவி வாத்தியங்களை முழங்குகிறார்கள். கந்தர்வர்களும் அப்சரர்களும் மதுரமாய் பாடினார்கள். மங்கள வாத்தியங்களை வாசித்தார்கள். ஆனந்தமாய் நர்த்தனம் செய்தார்கள். ரகுகுல சிரேஷ்டர்களான அந்த ராஜகுமாருடைய விவாக காலத்தில் இந்த விதமான ஆச்சரியங்கள்லாம் நடந்ததான். ஆகாசத்தில் மக்கள்லாம் பார்த்தாங்களாம். தேவரெல்லாம் அங்கே தேவரெல்லாம் அங்கே கல்யாணத்துக்கு வந்தது. ஆகாசத்தில் பூமாரி பொழிச்சது எல்லாத்தையும் மக்கள்லாம் நேருக்கு நேராக பார்த்தாங்களாம். துந்திவி வாத்தியங்கள் அப்சரசெல்லாம் நாட்டியம் ஆடினாங்களாம். இந்த அதிசயங்களை பார்த்தாங்களாம் அங்கே எல்லாருமே. இப்படி வாத்திய கோஷங்களுடன் ராஜபுத்திரர்கள் அக்னியை 3 தடவை அந்த அக்னியை வலம் வரணும். அந்த ராஜபுத்திரர்கள் 4 பேரும் 4 மனைவிகளோடு 4 பேரும் அவரவருடைய மனைவிகளோட அந்த அக்னியை பிரதட்சிணம் செய்தார்கள். 3 முறை வலம் வந்தாரலாம். 3 தடவை பிரதட்சிணம் செய்து விவாக ஹோமத்தை முடித்து பத்னிகளுடன் தங்களுடைய அரண்மனைக்கு போனார்கள். அப்படியே தசரதற்கு சந்தோஷம், கௌசல்யக்கு சந்தோஷம், சுமித்ரைக்கு சந்தோஷம், கைகைக்கு சந்தோஷம், நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த சீதா விவாகம் கேட்கறதுனால அவ்வளவு க்ஷேமம் நமக்கு. வசிஷ்டர், வாமதேவர் எல்லாருக்கும் சகல லோகங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விவாகம் இது, சீதா விவாகம். சந்தோஷம் அடைந்து அந்த தசரதர் அப்படியே பார்த்துக்கினே போகிறார். அந்த ஜோடியாக அங்கே 4 புத்திரர்களும் ஒரே டைமில் கல்யாணம், என்ன பாக்கியம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த 4 புத்திரர்களும் 4 ஜோடிகளோடு போகிறத பார்த்தோன்னே அந்த தம்பதிகளை பார்த்துக்கினே அப்படியே தசரதர் மெய் மறந்து போய் பின்னாடியே போகிறாராம். இந்த காந்தம் இரும்பு இழுக்கிற மாதிரி இந்த ராம லக்ஷ்மணர்களுடைய அந்த தேஜஸ், அதுவும் மனைவியோட லக்ஷ்மி மணாலாம் பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ சௌக்கியமாக இருக்கும். பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி இல்லையா? இதை பார்க்கறது தானே பிறவி எடுத்ததே. அதை பார்த்துக்கணும் அப்படியே தன்னை மறந்து போகிறாராம் தசரதர். கௌசல்யே தன்னை மறந்து பின்னாடியே போகிறாங்களாம். என்னது அதை பார்த்து அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாது வெளியும். அப்படியே தொண்டை கற்கத மாட்டேது, பேச்சற்று போயிட்டாங்க அவங்க. அப்படியே பின்னாடி போக வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியாது, சுயநினைவே இல்லை. அப்படி எல்லாமே பின்னாடி போகிறாங்களா ராமர் பின்னாடி. அப்போ சீதாராமன் தம்பதிகளாக லக்ஷ்மி மணாலனாக லக்ஷ்மி நாராயணனாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்படி அந்த அரண்மனைக்கு போனாலும் தசரத மகாராஜா தன் 10 பரிவாரங்களோடும் மகரிஷிகளோடும் அவர்களை பார்த்து கொண்டே ஆனந்த பரவசத்தால் பின் சென்றாராம். அப்படி அந்த ராமலட்சுமி பரத சத்துருங்களை பார்த்து கொண்டே பின்னாடி போயிட்டாராம். அப்படி இந்த சீதாபோகத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். நம்ம மங்களகரமான கட்டம் இது. சீதா கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம் எல்லாமே பின்னாடி தான். சீதா கல்யாணமே வைபோகமே பாடுறாங்க இல்லையா, அப்புறமா தான் ராதா கல்யாணம். அப்புறம் ருக்மணி கல்யாணம் அடுத்த அவதாரத்தில், கிருஷ்ண அவதாரத்தில். இப்போ ராதா கல்யாணம் எங்கே பார்த்தாலும் நடக்கிறது பார்த்துருக்கோம். ராதா கல்யாணம் எல்லாம் அப்புறமா தான். முதல் சீதா கல்யாணம் தான் முதல் இங்கே. இந்த சீதா கல்யாணம் அவ்வளோ மகோத்சவமாக நடக்கிறது. அயோத்தியாவாசிகளும் அங்கே வந்திருக்காங்க. மிதிலா தேசத்து ராஜதானியில் இருக்கக்கூடிய மக்களும் அங்கே வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்து பேரானந்தப்படுகிறார்கள். எல்லாருக்கும் அவர்கள் தரிசனம் கொடுக்கிறார்கள்.
4 விஷ்ணுக்கள் 4 மகாலட்சுமிகளை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வைகுண்டத்தில் ஒரு மகாவிஷ்ணு ஒரு மகாலட்சுமி தான். ஆனால் இங்கே 4 பேரும் மகாவிஷ்ணுவனுடைய அம்சம் தானே. 4 பேரும் மகாவிஷ்ணுக்கள் போல் இருக்காங்க. அவள் வந்து அஸ்வினி தேவர்கள் போல் 2 பேர், ஆனால் 4 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். அந்த பெண்களும் பார்த்தா 4 பேரும் அழகிகள் தான், மகா அழகிகள், எல்லாமே மகாலட்சுமிகள் போல தான். அவளே தான் செய்தியே தான் 4 ரூபமாக வரா. மகாலட்சுமியே 4 ரூபங்கள் எடுத்தான். பகவான் 4 ரூபம் எடுக்கும்போது அப்போ அவருக்கு ஜோடியாக தானும் 4 ரூபம் எடுக்க மாட்டாளா? அப்படிப்பட்ட செய்தியே தான் அந்த மகாலட்சுமியை தான் 4 ரூபம் எடுத்துன்னு வரான். அந்த நாராயணன் தான் 4 ரூபம் எடுத்துன்னு வராரு இங்கே. அதனால் 4 மகாவிஷ்ணுக்கள் 4 மகாலட்சுமிகளாக காட்சி கொடுக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த கண்கொள்ளா காட்சி. அப்படியே நம்ம கற்பனை குதிரையை ஓட விட வேண்டியது தான். அதை பார்த்து ஆனந்தப்படலாம். அதுக்கு தானே மனுஷ ஜென்மா. இந்த கற்பனை குதிரை இல்லை, உண்மை. அந்த திரேதாயுகத்துக்கு போய் அந்த கல்யாண மகோத்சவத்தில் மக்களாக சேர்ந்து நாமளும் பார்த்து ரசிக்கணும். தசரதர் அப்படியே மெய் மறந்து போயிட்டார், பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த ஆடை ஆபரணங்கள், அந்த அழகு, தேஜஸ், அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. இந்த சீதாபாகத்தை பற்றி அப்படியே அந்த தியானத்தில் அப்படியே மக்னம் ஆயிடணும். அவ்வளோ அருமையான இந்த சீதாபாகம், மங்களகரமானது, சந்தோஷமாக இருக்கக்கூடியது. சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இந்த சீதாபாகத்தோட அப்படி நல்லபடியாக நடந்திருக்கிறது சீதாபாகம். பகவான் இப்போ தான் வெறும் ராமன் ஸ்ரீராமனாக பிரகாசிக்கிறார். இப்போ தான் சுயப்பதியாக பிரகாசிக்கிறார் பகவான். சரி, ராம 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 பூர்த்தி பண்ணிக்கலாம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ கதை இப்போது நம்ம சீதா விவாகத்தோடு இந்த மங்களகரமாக இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அப்புறம் நம்ம மூலப்பாராயணம் பண்ணலான்னு ஒரு ஆசை. ராமாயணமே திருப்பி மூலப்பாராயணம் பண்ணலான்னு ஆசை. ஏன்னா மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போது அப்புறமா கதையில் நம்ம இறங்க முடியாது. ஏன்னா மூலப்பாராயணம் பண்ணுறதுக்கே ஸ்டெமினா வேணும். ரொம்ப அதுக்கே டைம் ஆகிடும் மூலப்பாராயணம் பண்ணுறதுக்கு. மூலப்பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கதையை பார்க்கணுன்னா அது ரொம்ப டயர்டாகிடும், முடியாது. அதனால் கதையை இப்போ நம்ம சீதா விவாகத்தோடு இப்போ நிறுத்திப்போம். அப்புறமா மூலப்பாராயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. நவாக முறைப்படி மூலப்பாராயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. இந்த ராமாயணமே அப்படி பண்ணலாம். ஆனால் தெரியல, நிச்சயமாக இன்னும் கன்ஃபார்மாக ஆகலை. கன்ஃபார்ம் நல்லா நிச்சயமான பிறகு கண்டிப்பாக மூலப்பாராயணத்தில் ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ கதையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் எனக்கு என்ன ஆசைன்னா, சரி இந்த சீதா விவாகத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிவிட்டு அப்புறமா மூலப்பாராயணம் பண்ணிவிடுவோம். மூலப்பாராயணம் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் ராமனுடைய கதையில் அப்படியே தொடர்ந்து மற்ற பகுதிகள்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் எப்படின்னு தெரியல. பகவானுடைய நம்ம இஷ்டம் கிடையாது, பகவான் இஷ்டம். பகவான் எப்படி வைக்கிறானோ அப்படி நடத்தட்டும். ஆனால் அடுத்தது மூலப்பாராயணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் நவாக முறைப்படி மூலப்பாராயணம் பண்ணலாம். ராமாயணம், வால்மீகி ராமாயணம். சரி, அப்படி மூலப்பாராயணம் பண்ணும்போது முடிஞ்சால் நடுவில் நாம் இந்த ராமனுடைய கதை, இந்த சீதா விவாகத்துக்கு மேலே பரசுராம கர்ப்பபங்கம், அதெல்லாம் அப்புறமா அயோத்தியா பிரவேசம், அப்புறமா அயோத்தியா காண்டம், அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அப்படியே படிப்படியாக பார்க்கலாம். அது பகவான் எப்படி வைக்கிறானோ, எப்படி ஏற்பாடு பண்ணுறாரோ அப்படி நடக்கட்டும். அப்படி கண்டிப்பாக நடக்கும். ஆனால் விட போகிறதில்ல. தொடர்ந்து அந்த ராமாயணத்தை அப்படியே நாம் பாராயணம் பண்ண தான் போகிறோம். இந்த கதையை நம்ம பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் இப்போ நடுவில் ஒரு நிறுத்தத்துக்கு காரணம் என்னென்னா மூலப்பாராயணம் பண்ணலான்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ராமாயணம் மூலப்பாராயணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அதுதான் மூலப்பாராயணம் ரொம்ப விசேஷம். வேத பாராயணத்துக்கு சமமானது ராமாயணம் மூலப்பாராயணம். பாகவதமும் அப்படி தான், வேத பாராயணத்துக்கு சமமானது. அதனால் நிச்சயமாக கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். எல்லாருமே இந்த பாராயணங்களை கேட்கணும். ஏன்னா மூலப்பாராயணம் பண்ணும்போது எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்கணுன்னா இந்த மூலப்பாராயணத்தை அப்படியே நீங்கள் புஸ்தகத்தை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி கேட்கலாம். தாராளமாக கேட்டாவே நம்மளுக்கு புண்ணியம்தான். அப்படியே நிறைய பேர் கதை விரும்புவாங்க, மூலப்பாராயணம் சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க. சில பேர் மூலப்பாராயணம் நிறைய பேர் விரும்புவாங்க. விரும்பாமையாக பார்த்தா ஒரு தடவை போட்டால் நிறைய வியூவர்ஸ் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மூலப்பாராயணம் போட்டதுக்கு. மூலப்பாராயணத்துக்கு இவ்வளோ பேர் கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க. இருந்தாலும் கதையை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக விரும்புகிறாங்க. அதுதான் பார்த்தா நிறைய பேர் வராங்க. ஆச்சரியமாக இருக்குது. சரி, கதையை நம்ம விட மாட்டோம்.
நடுவில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கதையும் பார்ப்போம், அதே சமயத்தில் மூல பாராயணமும் பண்ணுவோம். பார்க்கலாம் பகவான் எப்படி சங்கல்பிக்கிறாரோ அப்படி நடக்கட்டும். நம்ம இப்படி ஆலோசனை பண்ணியிருக்கோம், நம்ம இப்படி நிச்சயம் பண்ணியிருக்கோம், பகவான் எப்படி வழி வர்றாரோ அப்படி போயிட்டோம். பகவான் சங்கல்பம் தான் நிறைவேறும் நம்ம சங்கல்பத்தை விட. ஆனால் இந்த கோரிக்கையை பகவான் நிறைவேற்றணும், கண்டிப்பாக மூல பாராயணம் பண்ணணும். பார்க்கலாம். சரி, எல்லாருக்கும் இந்த சீதா விவாகம் கேட்கின்ற எல்லாருக்கும் சீதாராமனுடைய பூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மேலே மேலே ராம் பக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீராம் நாம சங்கீர்த்தன் की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. श्रीमद् वाल्मीकि रामायणम की जय. श्री वाल्मीकि भगवान की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज जी सकल साधु मंडली की जय. राम 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 राम.